வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் நிறைய பேசியிருந்தாரு. அதில் நம்மளுக்கு என்னடா திருமாவளவனா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட வச்சது தமிழ் தேசியம் பேசுவோமடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் தேசிய மாநாடை பார்த்தீங்கன்னா கையில் சாட்டையை சுழற்றியபடி அவர் நின்று கேட்டிருந்தாரு. அவருடைய புது அரசியல் அப்ரோச்சாக இருக்கே இது தேர்தலுக்கு முன்னாடி ஏன் இப்பெல்லாம் தமிழ் தேசிய வாக்குகளை தன் பக்கம் ஈர்க்கணும்னு பார்க்குறாரா, முதல்ல அவர் பேசுறது உண்மையா தமிழ் தேசியமா, ஏன் திடீர்னு தமிழ் தேசிய சாட்டையை கையில் எடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பாரி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பாரி அவர். வணக்கம். எனக்கு என்னன்னா தமிழ் தேசியம் பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது காவாலியா பாட்டுக்கு டான்ஸ் ஆடிடுவாரோன்னு டவுட்டா இருக்கு. அவன் ஆடக்கூடாதா? இல்லைங்க, காவாலியா பாட்டுக்கு ஆடுவதுதான் தமிழ் தேசியம். சரியா? குழந்தைங்க ஆடுறாங்க அப்படின்னா கூட நீ வேணுமையா அப்படிதான் காவாலையா, அது எப்படி தமிழ் தேசியமா? அது தமிழ் தேசியம் தான் சொல்லிட்டாங்க. யார் சொல்லிட்டா? நீங்க அதை மீறி பேசுனீங்கன்னா நீங்க பாலியல் சைக்கோ. சரியா? நம்ம தான் போய் ஹைதராபாத்தில் போயிட்டு யாரோ ஒரு பொண்ணோட மாஸ்க்கை மாட்டிக்கிட்டு டிக்கெட் வாங்கிட்டு போய் படம் பார்த்துட்டு வந்தோம். நம்ம பாலியல் சைக்கோ. இவங்கெல்லாம் உத்தம புத்திரனுங்க. ஊரெல்லாம் கேமரா வச்சுட்டு சுத்துறாங்கடா, கள்ள தொடர்புல ஈடுபட்டாலும் பார்த்து பண்ணுங்கடா, பக்குவமா இருக்கடானா கேட்கறானுங்களா? கேட்கறது இல்லை, எங்கெங்கயோ போறானுங்க. ஆனா காசு அந்த 25 லட்சம் இருந்துச்சுன்னா அது நல்ல வசதியா தான் வாழ்றாங்க. பேசிக்கா சிலர் சொல்றாங்க, சில பகுத்தறிவுவாதிகள் சொல்றாங்க, காவாலய பாட்டுக்கு ஆடினவங்க எல்லாம் வேட்பாளராக நின்னா தப்பு இல்லைங்க, குழந்தைங்க எல்லாம் ஆடுறாங்கங்க, இதுல போய் தப்பு கண்டுபிடிக்கிற நீங்க எல்லாம் செக்ஷுவல் சைக்கோங்க, பாலியல் சைக்கோங்க. குழந்தை ஆடுறதே நீங்க தப்புன்னு தானே சொல்லியிருக்கீங்க ஒரு வாட்டி. அந்த பைத்தியங்களுக்கு அதை தான் நம்ம சொல்லணும். டே லூசு பையில, டே முட்டா பையில, டே அறிவு கட்ட காஜி பையில, நாங்க என்ன சொல்றோம்னா, ஒரு குழந்தைய காவாலய பாட்டுக்கு ஆட விட்டு வேடிக்கை பார்க்குறீங்கன்னா நீ தான்டா பாலியல் பொறுக்கி, நீ தான் பாலியல் பொறுக்கி. குழந்தைங்க ஆடுற பாட்டாடாது, ஐட்டம் சாங்குக்கு ஆடுறத உட்காந்து குழந்தை ஆடுது, அதனால பெரியவங்களும் ஆடுறாங்க. இவங்க நாளைக்கு குழந்தைய வேட்பாளராக நிப்பாட்டிடுவாங்க போல. நல்ல வேளை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு வயது வரம்பு வச்சிருக்கானுங்க. இவ்வளோ வளர்ந்தும் சில முட்டாளுக அந்த பாட்டுக்கு ஆடிக்கிட்டும் இது பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுல கொண்டு இதுக்கு வேட்பாளராக நிப்பாட்டுதுக்கு நல்ல பக்குவமான வேட்பாளராக பார்த்து நிப்பாட்டியிருக்காங்க. சரி, சொல்ல முடியாது வாக்கு கொடுங்க ஐயான்னு அது மாதிரி ஆடினாலும் ஆடுவாங்க. சொல்ல முடியாது, இவங்களே ஆடுவாங்க, சாட்டை தூக்கிட்டு சுற்றுவாங்க பைத்தியக்காரங்க. அதாவது மாற்றி மாற்றி பேசுறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சவங்க அப்படியே ஒரு ஹிஸ்டரியை செக் பண்ணி பார்த்தாங்களான்னு தெரியும். ஒரு விஷயம் பண்றது அதுக்கு முட்டு கொடுக்குறது, ஒரு விஷயம் பண்றது முட்டு கொடுக்குறது அப்படின்னே போயிட்டு இருக்கு. இதுல என்னன்னா ஒரு வரம்பு மீறி போயிட்டு அவதூறு நம்ம மேல பரப்புறன்னு சொல்லிட்டு லாஜிக்கே இல்லாம என்னென்னலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு வேட்பாளர் நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா அந்த வேட்பாளருங்கிற யாரு? சும்மாவா? சும்மா அப்படியே அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறதா? போற பக்கம் அப்படியே அந்தாங்க இவரெல்லாம் நில்லுங்க அப்படின்றதா? அந்த மக்களை வழிநடத்துற அளவுக்கு அவங்களுக்கு பக்குவம் இருக்கான்னு பார்த்து எடுக்கணும். காவாலயா பாட்டுக்கு ஆடுறவங்களுக்குலாம் பக்குவம் இருக்குன்னு நம்புனீங்கன்னா ஒன்னா நீ முட்டாளா இருக்கணும், இல்ல அதை கேட்டு நாங்க கை தட்டணும்னா நாங்க முட்டாளா இருக்கணும். இதுல யாரா முட்டாளு? முட்டு கொடுக்குற நீங்க தான்டா முட்டாளு. இதை தான் நான் சொல்லுவேன். இதை நம்ம தட்டி கேட்டோம்னா இவங்க உடனே இதெல்லாம் செக்ஷுவல் சைக்கோ, பாலியல், நீங்க பாலியல் சிந்தனையிலே இருப்பாங்க போல. பைத்தியக்காரன். முட்டு கொடுக்குற ஆள், ஆள் புது வார்த்தை, சூப்பர் நைஸ். விடுங்க பைத்தியக்காரங்க, விடுங்க. ஆக்சுவலா அதனாலதான் அந்த வார்த்தையை முட்டாளுங்கிறது உங்களால் நாங்கள் தெரிந்து கொண்டது. அது அந்த தேர்லாம் ஓடுது இல்ல, இந்த தேர் ஓடும்போது முட்டு கொடுப்பாங்க. அது முட்டு கொடுத்தா தேரை நிப்பாட்டுவாங்க. சில நேரங்கள்ல அது என்ன ஆகும், அந்த முட்டு கொடுக்க போகும்போது அது நம்ம மேல ஏறி சாகடிச்சிடும். இறந்துட்டாரு நிஜமா, அது மாதிரி சாகடிச்சிடும். அப்ப என்ன, அதுக்கு என்னன்னா முட்டு கொடுக்குறவன் இருக்கான்ல, போயிட்டு இப்படி முட்டு கொடுக்கும்போது அவன் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு இருந்தாலும் அது அவனுக்கு ஆபத்தா போய் முடியும். அதையும் தெரிஞ்சுதானே அந்த வேலைக்கு வரான். அப்ப அவன் யாரு? முட்டாள். அதுதான் அந்த முட்டாளுங்கிற வார்த்தை எங்க முட்டாள்களை பெருமைப்படுத்திய பாரி. சரி, உயிரை தியாகம் பண்ணி முட்டாள வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு ஊடகங்கள்ல. ஆனா காரியக்கார கிறுக்கங்க சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இருக்குது. காரியக்கார கிறுக்கர்கள் இல்ல, இவங்க நம்புறவங்க தான் கிறுக்கர்கள். இவங்க காரியக்காரர்கள். சரி, அதே அந்த ஹைதராபாத்ல என்ன படம் போய் பார்த்தாங்க, அதுதான் டீடைல்ஸ் இருக்குமா? எனக்கு என்ன, நான் இன்னும் பின்னாடி போய் பார்த்த மாதிரி சொன்னீங்க. விட்டா அந்த போட்டோ எடுத்தவனே நான் தான் சொல்லுவீங்க போல இருக்கு. இல்ல யாரோ உங்க சர்க்கிள் தான் எடுத்தாங்க. வேணா தோழர், நானே பண்ணாத விஷயத்துக்குலாம் அடிபட்டுக்கிட்டு இருக்கேன். ஐயோ ஐயோ. சரி, இப்போ தமிழ் தேசியத்தை கையில் எடுத்திருக்கிறார். என்னன்னு பாத்தீங்கன்னா டக்குன்னு எப்படி இதை சொல்லுவாங்கன்னு எனக்கு புரியும். நீங்க வருஷம் வருஷம் பாத்தீங்கன்னா தலைவரோட படத்தை போஸ்டர்ல நாங்க போடுவோம். தமிழ் தேசியம்ன்று தமிழ்நாட்டுல பேச ஆரம்பிச்சதே திருமாவளவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ அந்த உரிமை இருக்குன்னு கிளைம் பண்ணுவாங்க. பட் ஏன் இதை டக்குன்னு இவர் பண்றாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? தேர்தல் வருகிறது. தேர்தல் வரும் பொழுது தமிழ் தேசியம் சார்ந்த விஷயங்கள்ல அவங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கு. இன்னொன்று என்னன்னு பாத்தீங்கன்னா, திருமாவளவன் அவர்களுடைய வாக்கு வங்கி பெரிய அளவு சரிந்திருப்பது தான் இந்த ஸ்டன்ஸுக்கு ஒரு அடிப்படை காரணமாக நான் பார்க்குறேன்.
இப்போ திருமாவளவன் அவருக்கு இருக்க ஒரு மேஜரான பாயிண்ட் என்ன? பட்டியல் சமூக மக்களுடைய வாக்குகளை தன் வசப்படுத்தி அந்த வாக்குகளை வச்சு பவர் பாலிடிக்ஸ் பண்றது தான். வட தமிழகத்துல மட்டும் இல்ல, ஒரு ஓவராலா விடுதலை சிறுத்தைகளுக்கு அங்கங்க கணிசமான வாக்குகள் இருக்குன்னு வைங்களேன், தலித்தியவாதிகள் அவங்களோட வாக்குகள்லாம் சேர்ந்தான். அப்ப இந்த இதுல இப்ப என்ன சிக்கல் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, திமுகவோடு திருமாவளவன் அவர்கள் இப்ப இந்த கடந்த 5 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இந்த பயணத்துல அவருக்கு ஏற்பட்ட பின் அடைவுகள்ங்கிறது வந்து சொல்லவே முடியாது. அளவுக்கு அதிகமான பின்னடைவுகள் வந்து அவர் தொடர்ச்சியாக சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. குறிப்பா அவருடைய கோர் வாக்காளர்களே அவர் மீது இப்ப நம்பிக்கை இழக்க தொடங்கி இருக்கிறார்கள். வெளிப்படையா சொன்னா பறையர் சமூக மக்கள் வந்து இன்னைக்கு திருமாவளவன் அவர்களை உயிராக நேசிக்கிறார்களான்னு பார்த்தா சந்தேக பார்வையோடு பார்க்க தொடங்கிட்டாங்க. ஒரு காலத்துல அவர்கள் அவரை உயிராக நேசித்தார்கள். அப்ப இன்னைக்கு அந்த அவர்களிடமே சந்தேக பார்வையும், அவர்கள் இருக்க மற்ற தலைவர்கள்லாம் வந்து திருமாவளவனை எதிரி போல பார்க்கக்கூடிய பார்வைக்கே வந்துடுறாங்க. சாரி, இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன், இவர் ரிலீஸ் ஆயிட்டாரு. நீங்க ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ரிலீஸ் ஆகிவிட்டார். அது வந்து ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு. அவர் ஒரு 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அவர் கொஞ்சம் ரொம்ப இழைச்சிருந்தாரு. அவர் கொஞ்சம் உடல் ரீதியாக சரியாயிட்டு திரும்ப வந்து முழுமையாக தமிழ் தேசியம் சார்ந்த செயல்பாடுகள், அவருடைய சமூகம் சார்ந்த செயல்பாடுகள், அதுக்கப்புறம் இந்த தலித்திய ஆக்டிவிஸ்டுகளை கொஞ்சம் போட்டு பொழக்கிற வேலை, இது எல்லாத்தையும் அவர் வந்து தொடர்ச்சியாக செய்யணுங்கிறத நம்மளுடைய விருப்பம். அவர் வந்து செய்வார்ங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. இப்போ இன்னொன்று என்னன்னா, தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரி பல ஊடகவியலாளர்களும் இப்போ வந்து கைது செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சில ஊடகவியலாளர்களை வந்து இப்போ கனிம வளம் சார்ந்த திருடர்கள் வந்து கடத்தி வைக்கிறது, இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நம்ம கண்கூடா பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு நாளும். இவையெல்லாம் திமுக அரசுக்கு இந்த முறை வந்து ஒரு பெரிய பாடத்தை, திமுக கட்சிக்கு ஒரு பெரும் பாடத்தை வந்து நடத்த தான் போகுது. ஏன்னா மக்கள்கிட்ட போய் யாருக்கிட்ட போய் கேட்டாலும் ஒரு வெறுப்பு வந்து உச்சத்தில் இருக்கு. இவங்க ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்காங்க, நம்ம கடைசி நேரத்தில் காசு கொடுத்து வாக்கு வாங்கிடலாம்னு. உங்களோட காசுக்கு இந்த முறை வாக்குகள் வாங்க முடியாது. எப்படி தங்க விலை கிடுகிடுன்னு ஏறி போதோ அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் இனிமேல் தமிழர்களுடைய வாக்குகளை உங்களால் பெற முடியாதுங்கிற அளவுக்கு வெறுப்பை வந்து நீங்கள் இங்கேயே சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. வேணா நீங்கள் கொடுத்து பாருங்க. வேணா ஒரு தலைக்கு வந்து ஒரு 10,000மோ, ஒரு தலைக்கு 20,000மோ, ஏன் தலைக்கு 1,00,000மோ உங்களுக்கு கொடுத்து பாருங்க, உங்களுக்கு வாக்கு வருதான்னு பாருங்க. இல்லை, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த அராஜக ஆடியோலாம் கேட்குறப்போ வந்து ஒரு பதட்டம் ஏற்படுச்சு. எந்த மீடியாவும் அவ்வளோ பேசல. ஊடகவியலாளர்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு இவங்க வந்துட்டு வட இந்தியாவில் கோடி மீடியா, மோடிக்கு எதிராக பேசினா தூக்கிடுவாங்க, வாஷிங் மிஷினு, இந்த மாதிரி உட்காந்து வெக்கமே இல்லாமல் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்களை மட்டும் பாருங்க. சட்ட ஒழுங்கு சீர்கட்டு கிடக்குது. பத்திரிகையாளர்களை கடத்திட்டு போயிட்டு உட்காடுறாங்க அப்படின்னா இதுக்கு மேலே வந்து இது என்ன, எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம்னு பாருங்க. எவ்வளோ தைரியம் பாருங்க அவங்களுக்கு. பத்திரிகையாளர்களை தொட்டா எனக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா, பத்திரிகையாளரை தொடுறாங்க, பத்திரிகையாளரை அடிக்கிறாங்க, பத்திரிகையாளர்கள் மீது தொடர்ச்சியாக அவதூறு பரப்பி வேற பொய் கேஸை போட்டு கைது பண்றாங்க. எந்த பத்திரிகை ஊடகங்களும் இதை ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவிக்காமல் கடந்து போய்கிட்டே இருந்தீங்கன்னா எங்க போய் விடும்னா நாளைக்கு நீங்களும் அவதிப்படுவீங்க. இது யாரும் விதிவிலக்கெல்லாம் கிடையாது. அவங்க தேர்தலுக்கு முன்னாடி அவங்களுக்கு எதிராக பேசக்கூடிய எல்லாரையும் எப்படியாவது சிறைக்குள்ள தள்ளிட்டோம்னா தேர்தலோட அவங்களோட பிரசன்ஸ் வந்து இருக்காது அப்படிங்கிறது அவங்களோட பிளான். அதுக்காக ஃபேக் கேஸை போட்டு எல்லாரையும் உள்ள தள்ளுறதுக்கு அவங்க பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது நடந்துகிட்டே இருக்கு. அது நடந்தும் ஊடகங்கள் வந்து கடந்து போகுது. மக்களும் வந்து அது எந்த அளவுக்கு அதை பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க தெரியல. ஊடகம் தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதே இல்லை ஊடகங்கள். அப்ப இந்த நிலையை மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதான மிஞ்சி இருக்கக்கூடிய சிலர் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதையும் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க. இந்த முறை தேர்தலில் தயவு செஞ்சு திமுகவை திரும்ப ஜெயிக்க விட்டு விடாதீர்கள்ங்கிறதா நம்ம மக்கள்கிட்ட வைக்கக்கூடிய கோரிக்கை. அது கூட நம்ம திருமாவளவன் அவருக்கே வருவோமே. திருமாவளவன் அவர்களுடைய இந்த கடந்த ஆண்டுகளாக இருக்கிற ஒரு செயல்பாடுல அவர் மீது அதிருப்தி என்பது அளவுக்கு அதிகமாக வந்திருக்கிறது. சொந்த கட்சிக்காரங்களுக்கே அவர் மேல பெரிய அளவுக்கு அதிருப்தி ஏற்பட்டிருக்கு. காரணம்னா அவங்க கட்சிக்காரங்க கொடியேற்றினாவே பிரச்சனை பண்றாங்க. கொடியை கொஞ்சம் உயரமா ஏற்றிட்டா அந்த கொடியை உயரமா ஏத்துறதுக்கு அனுமதி கொடுத்த அதிகாரிகளை வந்து இடைமாற்றம் செய்யற அளவுக்கு திமுக அரசு வந்து அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கம்பத்தோட தூக்குறாங்க, வச்சவங்களை வந்து அடிக்கிறாங்க. இவங்க கட்சிக்காரங்களை வந்து ரொம்ப உதாசனப்படுத்துறாங்க. வெளிப்படையா சொன்னோம்னா இவருக்கே பிளாஸ்டிக் சேர் தான் கொடுக்கப்படுகிறதுனா பாருங்களேன். போகும்போதும் வரும்போது பிளாஸ்டிக் சேர், உட்காந்தானா 2 சீட்டு தள்ளி உட்காருறது, கொரோனா ஊரடங்கு விதிகளை கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஃபாலோ பண்றது, இதெல்லாம் வந்து தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது போக பட்டியல் சமூக மக்களுடைய போராட்டங்களாக இருக்கக்கூடிய எந்த போராட்டத்துக்குமே திருமாவளவன் அவர்களால் முழுமையான சப்போர்ட்டை வந்து இந்த கூட்டணி ஆட்சியில் அவரால் கொடுக்க முடியல. அது வேங்கவயல் பிரச்சனையாக இருந்தாலும், தூய்மை பணியாளர் பிரச்சனையாக இருக்கட்டும், தூய்மை பணியாளர் பிரச்சனைகளெல்லாம் பெரிய அளவு பின்னடைவை வந்து திருமாவளவன் அவர்கள் சந்திச்சிருக்காரு. ஏன்னா அதற்கு அவரால் சப்போர்ட்டும் பண்ணாமல் இருக்க முடியல, எதிர்த்தும் பேச முடியல. அப்படியே ஒரு மாதிரி ஒரு வெத்து அறிக்கைகளையும் விதிகளையும் விட்டு கடைசியில் நம்பகத்தன்மை என்பது பெரிய அளவு அடி வாங்கிருச்சு.
இதுல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கோர் தலித்திய பாலிடிக்ஸ் பண்றவங்க அவங்களுடைய அரசியல் மீது நமக்கு உடன்பாடு கிடையாது. ஆனா அவங்களுக்கும் திருமாவளவன் அவர்களுக்குமே ஒரு நம்பிக்கையின்மை ஏற்பட்டு முரண் ஏற்பட்டு அவங்களும் வந்து திருமாவளவன் அவர்களை விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இந்த பக்கம் விமர்சிக்கிறாங்க, அந்த பக்கம் சமூக தன்னுடைய சமூகத்துடைய வாக்குகளை ஏதாவது தக்க வச்சிருக்காரான்னு பார்த்தா அங்கேயும் சும்மா இல்லாம கோவப்பட்டு தமிழ் தேசியத்தை எதிர்க்கிறேங்கிற பேர்ல குடி சார்ந்த அடையாளங்களை பேசக்கூடிய தமிழ் தேசியத்தை எதிர்க்கிறேன்ட்டு பறையர்னு யாராவது சொல்லிக்கிட்டு வந்தார் அவர்களை செருப்பால் அடிங்கெல்லாம் பேசி அந்த இடத்துலயும் நம்பகத்தன்மையை கெடுத்து வச்சிருக்காரு. அப்ப பறையர்களுடைய வாக்குகள்னு பார்த்தாலும் திருமாவளவன் அவர்களுக்கு வராது, தலித்தியவாதிகளுடைய வாக்குகள்னு பார்த்தாலும் இந்த முறை திருமாவளவன் அவர்களுக்கு வராதுங்கும் பொழுது அவருடைய கட்சி வாக்குகள் மட்டும்தான் அவருக்கு வரும். அப்ப அவருடைய கோட்டை என்பது ரொம்ப சீரடைஞ்சு உடஞ்சு போய் கிடக்கு. இப்ப இந்த இடத்துல இருந்து தன்னை வந்து திரும்ப எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்னா வேற வழியில ஓஜி திருமா ஒரு காலத்துல திருமாவளவன் எப்படி வளர்ந்தாரோ அதே ஓஜி திருமாவை திரும்ப வந்து இங்க இனாக்ட் பண்ணி காமிச்சோம்னா தான் நம்மளால திரும்ப ஸ்டாண்ட் பண்ண முடியுமோ. 90களில் தான் பேசிய அரசியல் அதை வந்து திரும்ப நம்ம பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு போல. ஏன்னா இனிமே வழி இல்லை. இப்ப நம்மளுடைய இந்த காலத்தை வந்து மறைச்சு திரும்ப பழைய கால திருமாவளவன் போல பேச ஆரம்பிச்சோம்னாச்சு இப்ப இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பையும் இப்ப இருக்கக்கூடிய அந்த ஒரு கடுப்பையும் நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி மாத்திக்கலாமுங்கிற மாதிரி நினைச்சுதான் இந்த வேலையை பண்றாருங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியல் என்பது ஒரு கேள்வி கேட்கக்கூடிய இடத்திற்கு ஒரு கட்சியாக இருக்கட்டும் கருத்தியலாக இருக்கட்டும் அதை ஒரு வாக்கை டிசைட் பண்ற ஃபேக்டராக மாறி இருக்கிறது வந்து இன்னைக்கு வந்து யாராலையும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. அது வந்து வாக்கு உடைச்சி ஒருத்தங்களை ஜெயிக்க வைக்கிறதாக இருந்தாலும் சரி, ஒரு கூட்டணி அமைச்சு ஜெயிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு விதத்துல பாலிடிக்ஸ்ல அது ஒரு பிளே பண்ணுது. இல்ல புதுசா வந்த கட்சியான விஜய் கூட அவர் பேச்சுவாக்கில் தான் சொன்னார், ஆனாலும் தமிழ் தேசியன்ற வார்த்தையை பயன்படுத்தாம கடந்து போக பண்ண முடியல. அப்ப தமிழ் தேசிய அரசியல் என்பது தமிழகத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா டெவலப் ஆயிட்டு வருதுங்கிறதையும் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய அரசியல் என்பது துடை தெரியப்படுவோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அப்ப என்ன பண்ணலாம், தமிழ் தேசியத்துக்குள்ள வந்து முடிஞ்ச வரைக்கும் குழப்பத்தை ஏற்படுத்துவோம். நாங்க பேசுறது நாங்களும் தமிழ் தேசியம் தான் பேசுறோம்னு சொல்லி அதுல வந்து அதாவது எப்படின்னா ஒரிஜினல் ப்ராடக்ட் ஒன்று இருக்கு அப்படின்னா அதுக்கு பக்கத்துல ஒரு டூப்ளிகேட் ப்ராடக்ட்டை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த டூப்ளிகேட்டா ஒரிஜினலாங்கிற கன்ஃபியூஷன் இருக்குன்னா இந்த கன்ஃபியூஷன்லயே காலம் ஓடும். ஸோ இதுதான் வந்து இவங்க பிளான். அந்த அடிப்படையில் வந்து ஒட்டுமொத்த தமிழ் தேசியத்திற்கு மாற்றா திராவிடத்தை தலைமை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு தமிழ் தேசிய சிந்தனையை வச்சு விதைக்கிறதுக்கு தமிழ் தேசிய மாநாடு, தமிழ் தேசியம் பேசுவோமா தம்பி அப்படின்னா அந்த தம்பின்னு யாரை சொல்றாருன்னு உங்களுக்கே தெரியுது. சீமான் அவர்களை வந்து கலாய்க்கிறாராமா. ஸோ அதனால தம்பி, ஏன்னா இவர் அண்ணன் தம்பின்னு அது ஒரு சர்ச்சை வந்துச்சு உங்களுக்கு ஞாபகம். இவர் அண்ணன் என்னன்னு சொல்றது, எங்க அண்ணன் அடிச்சா நானே வந்து அடிப்பேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் முறைச்சனா, அண்ணனை முறைச்சா நானே உங்களை அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் பத்திரிகையாளர்கிட்ட இவர் பேசி அது வந்து இவருக்கு இந்த பக்கம் தமிழ் தேசிய நம்பகத்தன்மை உடையுது, அவருக்கு அந்த பக்கம் தலித்திய நம்பகத்தன்மை, ரெண்டு பேருக்குமே நம்பகத்தன்மை உடையறதான் உண்மை. அதை சரி செய்யறதுக்கு ரெண்டு பேரும் ஏதாவது பண்ணுங்க, அதை விட்டு மாறி மாறி இவங்க பர்ஃபார்ம் பண்றதுதான் நமக்கு சிரிப்பா இருக்கு. அசாசினேஷன் ஹிஸ்டரியிலே ரொம்ப டிஃப்ரெண்டான ஆக்டிவாவோட பின்னாடி வந்து ஒரு காரை வச்சு நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு டாக்குமெண்ட்ரியே எடுக்கிறாங்க, அப்படி ஒரு அசாசினேஷன் தமிழ்நாட்டில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறினது குத்தமாடா. தம்பினா அண்ணனை தான் சொல்றாரா? ஆமா. ஸோ வந்து தமிழ் தேசியம் பேசுவோமா தம்பி அப்படின்னா அவர் வந்து சீமான் அவர்கள்ட்ட உனக்கு முன்னாடியே நான் தமிழ் தேசியம் பேசினேன். அதுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ சமீபத்தில் விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க வந்து ஒரு வீடியோ வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. அது வந்து என்னன்னா, வன்னியரசு சீமான் இவங்கெல்லாம் வந்து ஆடியன்ஸா உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க, திருமாவளவன் பேசிக்கிட்டு இருப்பாரு. அது பழைய வீடியோ. அந்த பழைய வீடியோல சீமான் அவரோட முகம் தெரியும். அதை வந்து வட்டம் போட்டு காமிச்சு உங்களுக்கு முன்னாடியே நாங்கெல்லாம் தமிழ் தேசியம் பேசுறோம், எங்ககிட்ட இருந்தா அரசியல் கத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோவை போட்டு இவங்க ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க முன்னாடி பேசுனீங்க பின்னாடி பேசுனீங்க இதெல்லாம் இங்க கணக்கு கிடையாது, நீங்க இப்ப பேசுறீங்களாங்கிறதான் கணக்கு. ஸோ இவ்வளவுதான் விஷயம். இப்ப நீங்க தமிழ் தேசியம் பேசல, நீங்க பேசினா பேச வேணாம்னு நான் சொல்லலை, ஆனா சரியா பேசுங்கன்னு தான் சொல்றோம். ஆனா நீங்க பேசுவது தமிழ் தேசியமா, இதுதான் நம்ம இங்க இப்ப வரோம். தமிழ் தேசியம் பேசுவோமா தம்பிங்கிறோம்ல, நம்மளும் கேட்போம். தமிழ் தேசியம் நீங்க பேசுறீங்கன்னு சொல்றீங்கல்ல, என்ன பேசுறீங்க? தமிழ் தேசியம்னா முதல்ல என்ன? தமிழர்களுக்கான இறையாண்மை கொண்ட ஒரு கட்டமைப்பை நோக்கி நகர்தல், இதுதான் தமிழ் தேசியம். இதில் யாருக்கும் மாற்று கருத்து இருப்பதாக தெரியல. அப்போ தமிழர்களுக்கான இறையாண்மைன்னு வரும் பொழுது அதில் எந்த இடத்துல நீங்கள் தமிழர்களுக்கான இறையாண்மைக்காக நீங்கள் நின்றுருக்கீங்க? இது வரைக்கும் நீங்கள் செய்த விஷயங்களை எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு சின்ன நிகழ்வு என்னைக்கு வந்து திருமாவளவன் மீது நமக்கு வந்து நம்பிக்கை வந்து பெரிய அளவு உடையுது அப்படின்னா முதல் முறையா உங்களுக்கு? ஆமாம். அதில் வந்து பாருங்க, அதுக்கு முன்னாடி கூட இவர் வந்து தலைவரோட போனார் வந்தார், ஏதோ ஒரு நிர்பந்தம் திமுகவோட கூட போயிட்டு அங்கே போயிட்டு ராஜபக்சேவிட்ட கை கொடுத்தாரு. இந்த கை கொடுக்கும்போது இதில் நடந்த நிகழ்வு இதெல்லாம் வந்து இவர் என்ன சொன்னார், ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் கொடுத்த விளக்கம், ராஜபக்சேவை போயிட்டு உட்காந்து பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இது பண்ணிட்டு வரீங்கன்னு உலக தமிழர்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்ப்பு வந்து அந்த நேரத்தில் திருமாவளவன் மீது திரும்புது.
ஏன் இவர் மேல திரும்புது, கனிமொழி அவர்கள் மீது திரும்பல அப்படின்னா, கனிமொழி அவர்கள் ஈழத்திற்காக பேசிய நபர் கிடையாது. புரியுதுங்களா? கலைஞர் அவர்கள் ஈழத்துக்காக அப்படியே பேசிக்கிட்டு ஆள் கிடையாது. ஆனா திருமாவளவன் அவர்கள் அந்த காலகட்டத்தில் ஈழத்திற்காக தொடர்ச்சியாக பேசிய நபர். ஈழம் சார்ந்த பல கூட்டங்களுக்கு வெளிநாடுகள் உள்நாடு எல்லா பக்கமும் போயிட்டு பேசிட்டு வந்த ஒரு நபர். அப்ப ஈழத்தமிழர்கள் பெரிய அளவு திருமாவளவன் மீது நம்பிக்கை கொண்டிருந்தாங்க. அந்த ஒரு கமிட்டியில இவரை அனுப்பி விட்டதே இவரை காலி பண்ற வேலை தான். இவர் ஃபர்ஸ்ட் போக மறுத்திருக்கணும். அங்க போய் அமைதி பேச்சுவார்த்தையில நீங்க என்ன பேசிட்டீங்க, நீங்க என்ன பேசி அங்க என்னத்தை வந்து நீங்க சாதிச்சிட்டீங்க, உங்களோட பேச்சு அந்த இடத்துல என்ன எடுபட்டுருச்சு, என்னதாங்க பேசுனீங்க, அதை தான் பேச முடியுது அவங்களால. நான் போயிட்டு ராஜபக்சே கழுத்தை பிடித்து கேட்டேன், டே கொலைகார பாவி என்றேன் அப்படின்னு உங்களால் பேச முடியுதா? அதை நீங்க இங்க இருந்துட்டே பேசியிருக்கலாம். நீங்க ஏன் அங்க போனீங்க? முதல்ல அங்க போகும்போது கை கொடுக்கணும், அவங்க கை கொடுக்கும்போது நான் கொடுக்காம இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆனா வீடியோ வருது, வீடியோவில் என்ன ஆகுது, அவந்தாலும் கை கொடுக்கல, நீங்க தான் வலிஞ்சிக்கிட்டு போய் கை கொடுக்குறீங்க. கையை நீங்களே வச்சுக்கோங்க, நான் மொத்த கையோட போறேன் அப்படின்ற மாதிரி போட்டு அப்படி போய் நீங்க நீட்டி நிக்கிறீங்க. அப்ப அன்னைக்கு அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது திருமாவளவன் அவர்கள் மீது இருந்த நம்பிக்கை என்பது சுக்குநூறாக உடைந்து விட்டது தமிழர்கள் மத்தியில. இதுக்கப்புறம் இந்த உடஞ்ச கண்ணாடியை நான் ஒட்டுறேங்கிறதுக்கு இவர் பண்ண எந்த முயற்சிகளுமே வந்து அவருக்கு கை கொடுக்கல. அப்படியே வந்து சரி தமிழ் தேசிய தளத்துக்குள்ள இனிமேல் நம்ம நிற்க முடியாதுங்கிறத உணர்ந்தவர் அப்படியே என்ன பண்றாரு, ஷிஃப்ட் ஆகி முழுக்க தமிழ் தேசியத்தை பற்றி பேசாத திராவிடத்திற்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போயிட்டாரு. நீங்க இந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா முழுக்க திமுகவுடைய ஒரு சைடு விங்கு மாதிரி திருமாவளவன் அவர்கள் செயல்பட தொடங்கி விட்டார். அவர் தனி கட்சிங்கிற கான்செப்டே இல்லை. கொஞ்ச நாள் மக்கள் நல கூட்டணியில இருந்தாரு, அதுக்கப்புறம் டிராவல் அது நடுவுல வந்து அது ஒரு உள்ளடி வேலை, அந்த வாக்கு உடைப்பு அரசியல் வேலையில அதுல சிக்குண்டு நாசமா போனாங்க ஒரு குரூப். ஸோ அது வைகோ அவரோட ப்ராஜெக்ட் வைகோ ப்ராஜெக்ட் முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கிற சூழல்ல தன்னுடைய நம்பகத்தன்மையெல்லாம் இழந்ததுனால சரி இனிமேல் நம்ம தமிழ் தேசியம்லாம் பேசணும்னா யாரும் மதிக்க போறது இல்லை, நம்ம அதனால முழுமையாக திமுகக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே நம்ம 2 சீட்டோ 3 சீட்டோ அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்கிட்டு நம்ம வாட்டு அப்படியே கூடவே இருந்துருவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. அதில் அவருக்கு வந்து அது என்ன சொல்றது, பழகிருச்சு அது அவருக்கு. இனிமேல் அவர் வந்து வெளியில வரப்போறதும் இல்லை, அவருக்கு அந்த சூழல் அமைமானு தெரியல. ஏன்னா என்ன அரசியல் இருக்கு இப்போ இவருக்கு பண்றதுக்கு. இப்போ வெளியில வந்துட்டாருன்னா இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் பதவியும் அதிகார வர்க்கத்தோடு கூட இருக்கிறனால தான் திருமாவளவன் அவர்களுக்கு மதிப்பு மரியாதை. இப்போ நீங்க இதை விட்டுட்டு நம்ம தனியா நின்னோம்னா யார் உங்களை நம்புவா? அப்ப யாருமே இல்லாத ஒரு தனிப்பட்ட நபராக மாறிவிட்டார். அப்ப இந்த இடத்துல இருந்து ஒரு விரக்தி என்பது அவர் மனதுல அப்படியே இவ்வளோ வருஷமா நம்ம அரசியல் பண்ணி கடைசியில வந்து ஒண்ணும் இல்லாம போயிட்டோமே. அப்ப அந்த விரக்தியோடைய வெளிப்பாடு இன்னைக்கு என்ன பண்றாரு, சரி திரும்ப வந்து குட்டையை குழப்ப முடியுமா? இப்போ தமிழ் தேசியம்னு ஒரு புரிதல் மக்கள் இருக்காங்கல்ல, இதை நம்ம ஏதாவது குழப்ப முடியுமா? இந்த வெளிப்படையாக சொன்னா திருமாவளவன் அவர்கள் தமிழ் தேசியம் என்று பேசி கொண்டு வருவது என்ன தெரியுமா? இப்போ நான் அந்த மாநாடு இன்னும் நடக்கல, அந்த மாநாட்டில் என்ன பேசுவாருங்கிற கான்டெக்ட் நான் சொல்றேன். தமிழ் குடி பிளவை பேசுவார். உதாரணத்துக்கு, இவன் என்னை அடித்தான், இந்த சமூகத்தவர்கள் நம்மை அடித்தார்கள், இதை கேட்பார்களா, தமிழ் தேசியம் என்று சொல்வார்களா, இந்த சாதிகளை எல்லாம் அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார். சாதியை வைத்து தமிழர்கள்னு அடையாளம் காண்றாங்க. ஸோ சாதியை வைத்து இவர்கள் அடையாளம் காணும் வரை அது எப்படி தமிழ் தேசியமாக இருக்க முடியும், அது ஆரிய தேசியம் அப்படி இப்படின்னு எதையாவது தமிழ் அதாவது என்னன்னா தமிழர்கள் தமிழ் ஐடென்டிட்டி அதை வந்து கண்டுபிடிக்க கூடாது. யாரை வேணாலும் தமிழர்னு சொல்லிக்கலாம், யார் வேணாலும் வந்து தமிழன் தலையில மிளகா அரைச்சிட்டு போயிடலாம். அந்த இடத்துக்கு கொண்டு வந்து விடணும். இப்போ நீங்கள் நம்ம தமிழர்களுக்கு ஒரு கான்சியஸ்னஸ் உருவாயிருக்கு பார்த்தீங்களா? வந்து மறவரா தமிழர், கல்லரா தமிழர், அகமுடையரா தமிழர், உடையாரா தமிழர், கோணாரா தமிழர், பறையரா தமிழர், பல்லரா தமிழர், இந்த ஒரு புரிதல் வருது பார்த்தீங்களா? இந்த புரிதலை இப்போ கெடுக்கணும். இவங்களுக்குள்ள இப்போ சண்டையை மூட்டி விடணும். சண்டையை மூட்டி விட்டா தமிழ் குடிகளுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டா தமிழ் தேசியம் தள்ளி போயிடும். அப்போ அதுக்கு என்ன பேசணும், தமிழ் தேசியங்கிற போர்வைக்குள்ள வந்து அந்த சண்டையை தூண்டி விடணும். அதை தான் அவர் பண்ணுவார், அதை தான் அவர் பண்ணிக்கிட்டும் இருக்காரு. தலித்திய அரசியல் அதை தான் பண்ணுது. தலித்திய அரசியல் நம்ம ஏன் எதிர்க்கிறோம்? ஒரு தேசிய இனத்தை பிளவு செய்கிற சக்தியாக அது செயல்படுது. ஒரு தேசிய இனத்தை உடைச்சு அடிமையாக்குது. தலித்தியம் வந்து தமிழ் தேசியம் தான் தீர்வுன்னு சொல்ல வாயே வராது அவங்களுக்கு. தமிழ் தேசியத்துக்கு சம்பந்தம் இல்லை. அவங்க வந்து என்னன்னா உடைக்கிறாங்க, உடைச்சு இந்திய தேசியத்துக்கு போய் அடிமையாக்குவாங்க. நம்ம வந்து சட்டம் ஒடுக்குதும்பாங்க, அப்புறம் அந்த சட்டத்தை உருவாக்கியது அம்பேத்கர்ம்பாங்க, அப்புறம் அம்பேத்கரோட சட்டத்தால தான் நம்ம விடுதலை அடைவோம்பாங்க. இது மாதிரி அவங்களோட பேச்சுல ஒரு லைன்ல 4 முரண்கள் வரும். என்னப்பா மாத்தி பேசுறீங்கன்னா அப்படிதான் பேசுவாங்க அவங்க. அப்ப இந்த மாதிரி இந்த தலித்திய அரசியல்ங்கிறது தமிழ் தேசிய ஒரு தேசிய இனத்தை, இது தலித்திய அரசியல் தமிழ் தேசிய இனத்தை மட்டும் உடைக்கிறது இல்லை, அது தெலுங்கு தேசிய இனத்தையும் உடைக்குது, கன்னட தேசிய இனத்தையும் உடைக்குது. தேசிய இனங்கள் எல்லாம் உடைச்சு
அதை வந்து அவங்கள ஒரு செக்டாக மாற்றி இந்திய தேசியத்திற்கு அடிமையாக்குது. வேற ஒன்றுமே கிடையாது. அதே போல் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிக்க வகுப்பு, இந்த ஆதிக்க வகுப்பு இது வந்து பிராமணிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இந்த செக்டர், இவங்கெல்லாம் வந்து இந்த பக்கம் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்திய தேசியத்துக்கு ஆதரவு கொடுப்பாங்க. இப்போ இது 2 தூணு இந்தியா தூக்கி நிப்பாட்டம். இப்போ நடுவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை தேசிய இன மக்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த தேசிய இனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு அழிஞ்சு காணாமல் போகும். அவங்களோட மொழி, அவங்களோட உரிமை, அவங்களோட இன உணர்வு எல்லாத்தையும் இழந்து காணாமல் போயிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து இதோட அஜெண்டா, அல்டிமேட் அஜெண்டா. இது நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். இப்போ அதை தான் தடுக்குது தமிழ் தேசியம். நீ தலித்துன்னு சொல்லாதேன்னு நம்ம அடிக்கிறோம். நீ பறையர்கள் என்று சொல்லுங்க, பறையர்கள் தமிழர்கள், பறையர்கள் சமமானவர்கள், பறையர்கள் வந்து மேலையும் இல்லை கீழையும் கிடையாது, நாம் எல்லாம் ஒன்று அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரும்போது இது டைரக்டாகவே திருமாவளவனை பாதிக்குது. பறையர்கள் இவங்க எல்லாமே தமிழர்களுடைய ஆதி தமிழர்கள், நாம் எல்லாமே ஒன்றாக தான் இருந்தோம். ஏன் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் பறையர்கள்ங்கிற ஒரு திணைவழி இனத்திலிருந்து தான் பிரிந்து வந்திருக்கிறார்கள். நமக்கெல்லாம் நாகர்னு பேர் இருந்துச்சு. இதெல்லாம் தமிழ் தேசியம் பேச ஆரம்பிக்கும் பொழுது இது அவர்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்துது. இவங்க என்ன பிளான் பண்ணாங்க, தலித்தியம்னு ஒரு உடைக்கிறது, அவங்களுக்கு மத ரீதியாக புத்த மதம்னு சொல்றது. ஸோ புத்த மதம்னு சொல்லிட்டு தலித்தியம்னு சொல்லி உடைச்சிட்டு என்ன ஆயிரும், மதவாதமாகவே அவங்க வேற இடத்துக்கு போயிடுவாங்க. கரெக்டா? இல்லை, எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நான் பாமக செய்யறது எல்லாமே சரின்னு சொல்லல, பட் பாமக வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடிக்குண்டான அரசியல் பண்ணி அந்த கன்சாலிடேட் பண்றாங்கல்ல. அட்லீஸ்ட் ஏன் வந்து திருமாவளவன் ஒரு பறையர்கள் வாக்க வந்து அவர் கன்சாலிடேட் பண்ண மாட்டாரு? இல்ல அவர் பண்றாரு, அதே பறையர்னே சொல்லி பண்ண மாட்டாரு. அதுதாங்க அவங்களோட அஜெண்டா வேற. அவங்களோட அஜெண்டாங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலித்தியத்தோட அல்டிமேட் அஜெண்டா வந்து இந்திய தேசியத்தோட போய் சேர்க்கறது. ஸோ இந்திய தேசியத்துக்குள்ளே போய் சேர்க்கணும் அப்படின்னா வேறு வழி இல்லை, இந்த தேசிய இனத்தை உடைக்கணும். அப்போ இந்த தேசிய இனத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மரபு கூறுகளை அழிக்கணும். அதனால தான் மரபு ரீதியாக பறையர்களுக்கு தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தொடர்பையும் திருமாவளவன் அங்கீகரிக்க மாட்டார். புரியுதா? பறையர்களுக்கு தமிழர் வரலாறுல எங்கெங்கெல்லாம் தொடர்பு இருக்கோ அந்த தொடர்புகள் எதையுமே திருமாவளவன் வாயிலிருந்து நீங்கள் கேட்ட முடியாது. உதாரணத்துக்கு கோயிலுக்குள்ள அவங்க திருப்பி போற, அதை கருவறைக்குள்ள போய் பேசணும், அப்ப பண்ணணும், காந்தாரி அம்மனுக்கு கோயில் நிறுவனம், இதெல்லாம் திருமாவளவன் செய்ய மாட்டார், பேச மாட்டார். காரணம் என்ன? ஏன்னா இதெல்லாம் செய்யும் பொழுது பறையர்கள் தமிழர்களும் பறையர்களும் ஓர் இனம் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துக்குள்ள வந்துடும். அது திருமாவளவனுக்கு வேண்டாம். திருமாவளவனுக்கு பறையர்கள் தனியாக பிரிஞ்சு வந்துடணும். இவங்க மற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பட்டியல் சமூக மக்களையும் ஒருங்கிணைச்சு தலித்தியம் அப்படிங்கிற போர்வைக்குள்ள அவங்கெல்லாம் ஓர் இனம் போல, அவங்களுக்கெல்லாம் ஓர் மதம் போல ஒரு புரிதலை ஏற்படுத்தணும். அதனாலதான் புத்த மதத்தை கொண்டு வந்து திணிக்கிறது. அது இயல்பா அது ஒட்டலை, தமிழர்களுக்கு அந்த புத்த மதம் வந்து இயல்பா ஒட்டலை. அதுக்கு காரணம் என்னன்னா, ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை அது புத்த மதத்தால் நடத்தப்படுறது. இந்த புத்த மத கோட்பாடு அந்த புத்த உருவத்துல தான், புத்தர் செய்யறதுன்னு சொல்லல, அந்த புத்த மத உருவத்துல தான் அது கேடயமா பண்றாங்க. அப்ப அந்த உணர்வு இருக்கக்கூடிய எந்த தமிழனும் இந்த புத்த மதத்தின் மீது பெரிய அளவு மதிப்பு கொள்ள மாட்டான். அப்ப அது வந்து ஒரு தடையா மாறுது. அது அப்ப புது மத அடையாளத்தை கொடுக்கலான்னு பார்த்தா அது முடிய மாட்டேங்குது. அது போக இந்த பக்கம் வந்து பார்த்தா இப்ப பறையர்கள் வந்து தங்களுடைய வரலாறை படிக்கும்போது சாம்பவ பறையர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் இப்ப திருமாவளவன் அவருக்கு நேரடியா பாதிக்குது. சிவனே பறையர்னு பேசுறது திருமாவளவனே அவரை வந்து பாதிக்குது பெரிய அளவு. அப்ப அவர் என்ன பண்றாரு, ஐயோ இதுக்கு மேல வந்துட்டு தலித்திய அரசியல்ல நம்மளால குதிரை ஓட்ட முடியாது, பறையர்கள் விழிப்படைந்து விட்டார்கள், நம்மளுடைய கன்சால்டேட் வாக்கு வங்கி இப்போ உடைய ஆரம்பிச்சிருச்சு, அவங்க வந்து இப்போ வந்துட்டு நம்ம மேல வெறுப்பு கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுக்கு வந்து அடையாளத்தை அழிக்கிறது வந்து பிடிக்கல, பறையர்கள் இன்னைக்கு வந்து நாங்கள் தான் பாண்டியர்கள், நாங்கள் தான் சோழர்கள், நாங்கள் தான் சேரர்கள்னு பேச ஆரம்பிக்கும் பொழுது எங்களுக்கு இந்த மன்னர்கள் மேலாம் மதிப்பில்லைன்னு சொல்லும்போது எல்லாரும் நம்ம மேலே வெறுப்பாக மாற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து இவருக்கு வந்து பின்னடைவாகுது. இப்போ அதில் இருந்து தன்னை வந்து கொஞ்சம் ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த தமிழ் தேசிய மாநாடு. போன வாரம் கூட மூவேந்தர்களை பற்றி அவ்வளோ கடுமையாக பேசியிருக்காரு. அதுதாங்க, அதை தான் நான் சொல்கிறேன். அவங்க நோக்கம் வந்து என்னென்னா, இப்போ இதை தமிழ் தேசியத்துக்குள்ளே இருந்துட்டு பேசினா என்ன ஆகும்? இதை தான் அவர் திருமாவளவன் பண்ணுறாரு. இல்லை, ஆனால் மகாராஷ்டிராவுக்கு போகிறோம், இல்லை நம்ம கர்நாடகா போகிறோம், எல்லா இடத்துலையும் போனால் அவங்களோட மன்னர்களை எப்படி கொண்டாடுறாங்க. அதில் வந்து சாதி பார்க்காம எல்லாருமே வந்து அவங்களோட அடையாளமாக எடுத்துக்கிறாங்க. மூவேந்தர்களையும் வந்து இன்னைக்கு வந்து அவமானப்படுத்தி நம்மளே அவமானப்படுத்திக்கிறாங்க. ஆமாம், இப்போ பேசிக்காக என்னன்னா, திருமாவளவன்கள் அவர் இப்போ சமீப காலமாக நிறைய சர்ச்சையை உருவாக்கிட்டே இருக்காரு. நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். அதில் ஒரு அடிப்படையான சர்ச்சை என்பது மூவேந்தர்களை வந்து, அதாவது எனக்கு எந்த மன்னர் மீதும் மதிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஆரிய முறைகளை, இந்த பிராமணர்கள் எல்லாம் கொண்டு வந்து இந்த கோயிலுக்குள்ள வந்து விட்டது அவர் வரிசையா சொன்னார் பார்த்தீங்களா, பாண்டியர்கள், சோழர்கள், சேரர்கள், பல்லவர்கள் அப்படின்னு அடுத்து எதிர்பார்ப்போம். விஜயநகரம் மட்டும் வாயில வராது. அது என்ன மாற்றுறது? அவன் தானே ஒரிஜினல் கல்பிரிட்டு.
ஒரிஜினல் கல்பிரிட்டை விட்டுவிட்டு தப்பு செய்யாத 4 பேரை வந்து நீங்க வந்து கார்னர் பண்றீங்க அப்படின்னா நோக்கம் என்ன? இதுதான் விஷயம். தமிழரான திருமா மூவேந்தர்கள் அப்படி சொல்லிட்டு ஏங்க விஜயநகர அரசரை வந்து காப்பாத்துறாரு? விஜயநகர அரசரை காப்பாற்றணுங்க. காப்பாற்றினாதாங்க திராவிடத்துக்கு சோறு போடும், திராவிடம் சோறு போடும். இப்போ கூட பாருங்க, சினிமா படம் விருதுகள்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. தமிழக அரசு தான் கொடுத்துச்சு, திமுக அரசு தானே கொடுக்குது. அதுல விருது வாங்கினவங்களாம் எந்த மொழியை பேசுறவங்க? ரஞ்சித்தே கோவப்பட்டு வந்து கேட்டிருக்காரு. இன்னும் கோவம் வருதுல அவருக்கே. ஏன்னா அவர் பாதிக்கப்படுறாரு. சார்பட்டா பரம்பரைக்கெல்லாம் வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கோவம் வருது. அது ஒரு கலைஞரா அவருக்கு கோவம் வருது, நம்ம வந்து ஏற்கிறோம். ஆனா யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு யாரா பேசுறாங்களா? கொடுக்கப்பட்டவங்களுடைய சமூகம் என்னன்னு பேசுறாங்களா? இந்த போஸ் வெங்கட்லாம் என்னத்தை கிழிச்சு நடிச்சிட்டாருன்னு சொல்லிவிட்டு அத்தனை அவார்டு கொடுத்துட்டாரு. 2 அவார்டு நினைக்கிறேன். அந்த படத்துல MS பாஸ்கரும் லாலும் சூப்பரான. பேசிக்கலி ஐ மீன் ஐடி கை. இதை தவிர வேற என்ன நீ நடிச்சு கிழிச்சிட்ட? பேசிக்கலி ஐ மீன் ஐடி கை. இதுக்குதான் பேசிக்கலி ஹீஸ் எ நாயுடு கை. அதனாலதான் அவருக்கு வந்து விருது கை. இதான் நடந்திருக்கு. இதை வந்து ரஞ்சித் போன்ற நபர்கள் புரிஞ்சுக்கணும். இங்க நடக்கிறது மறைமுகமான விஜயநகர பேரரசு. விஜயநகர பேரரசுடைய எக்ஸ்டென்ஷன் தான் திராவிடம். இதை தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றோம். இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கிரிக்கெட் சொன்னா பாத்தீங்களா, திராவிடம்னு ஏன் சொல்றீங்க, தெலுங்கர்னு சொல்லுங்க அப்படின்னு. அதுதான் நாங்களும் சொல்றோம். திராவிடம்னு சொல்லாதீங்களா, தெலுங்கர்னே சொல்லுங்க. இது தெலுங்கு ஆதிக்க சிந்தனை. அதுல விருது கொடுத்த சில படங்கள்லாம் வந்து படம் வந்துச்சா போச்சானே தெரியல, அந்த படத்துக்குலாம் அவார்டு கொடுத்து வச்சிருக்காங்க. அப்ப அது யாரு, அவங்க சமூகம் என்ன ஆய்வு பண்ணி பாருங்க. அது எப்படிப்பா எல்லாம் ஒரே சமூகமா இருக்கீங்க? அப்ப இங்கதான் வந்து நம்ம பாக்குறோம். ஒரு ஒரு கோவை ராமகிருஷ்ணரா, ஏதாவது நாகரிகம் இருக்கா? ஏதாவது நாகரிகம் இருக்கா? உன் வயசு என்ன? அந்த வளர வளர வயசு வளரணும், வயசு வளர வளர அறிவு வளரணும், பக்குவம் வளரணும். அது சரி, வயசுக்கும் பக்குவத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா வேட்பாளராக நிற்கிறவங்களே காவாலய பாட்டுக்கு ஆடும் பொழுது என்ன பண்ணுறதுன்னு புரியல நமக்கு. பட் நான் சொல்கிறேன், வயசு வளர வளர பக்குவம் வரணும். இல்லை, அவர் பேசுனது ஏற்றுக்கவே முடியாது. அதாவது ஒன்றுக்காகாத ஊடகத்தில் கேவலமாக ஆபாசமாக அசிங்கமாக பேசி பொழப்பு நடத்துகிற ஒரு ஈனப்பைய, அந்த ஈனப்பைய ஒன்று சொல்கிறான். அந்த ஈனப்பைய சொல்கிறத நீ மேற்கோள் காட்டி பேசுகிறீன்னா அந்த ஈனப்பயலுக்கும் உங்களுக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கான்னு ஒரு கேள்வி வரும்ல. உங்களை நாங்கள் ஈனப்பையன்னு சொல்லலை. அந்த ஈனப்பைய சொல்கிறத நீங்கள் பேசும் பொழுது நீங்களும் ஒரு ஈனப்பயலாக இருப்பீர்களோங்கிற சந்தேகம் என்பது மக்களுக்கு வந்துடும்ல. பேசலாமா? இப்போ அதுக்கு அவர் பதில் கொடுத்துட்டார். இப்போ நீங்களே யாருக்கடா பிறந்தீங்க அப்படின்னு அங்கே தானே வரும். நீ நாகரிகமான அரசியல் பண்ணால் அடுத்தவனும் நாகரிகமாக. இது வந்து எல்லாருக்கும் பொருந்தும். நம்ம பாலியல் பொறுக்கிகள் அப்படிலாம் சொல்லிட்டு போனால் செருப்பால் அடிப்போன, புரிஞ்சுக்கோ. அதையும் சேர்த்து சொல்கிறேன் நான். நீ எந்த அளவுக்கு பேசுறியோ அந்த அளவுக்கு தான் நாங்களும் பேசுவோம். நீ இறங்கி போனீங்கன்னா நாங்களும் இறங்கி தான் போக வேண்டியது இருக்கும். இது வந்து யாருக்கும் விதி விலக்கு இல்லை. இது வந்து யாருக்கும் விதி விலக்கு இல்லை. இதா சீமான் அவர்கள் பேசியது சரி. இந்த விஷயத்தில் சீமான் அவர்கள் குருமூர்த்திக்கு பிறந்தவர் அப்படின்னு சொல்லி நீ பேசுனீங்கன்னா அப்போ நீங்கள் எல்லாம் வந்து ஒட்டுமொத்த திராவிடமும் ராஜாஜிக்கு பிறந்தீங்களாடான்னு கேள்வி என்பது முழுக்க முழுக்க சரியான வாதம். இது எவ்வளோ ஒரு அருவருக்கத்தக்க ஒரு பேச்சு. இவங்க தான் பெண்ணிய விடுதலை பேசுகிறவனுங்க. 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளணும். நீ வந்து இவங்க அப்பாவை பற்றி பேசுறது, இவங்க அம்மாவை பற்றி பேசுறது, இவங்க மீட்டரில் இருக்க பெண்களை பற்றி பேசுறது, இது இவங்களை பற்றி பேசுறது, அவங்கள பற்றி பேசுறது, இழிவான அரசியலை செய்ய தொடங்கினா நீ விமர்சனம் வெயி, எவ்வளோ கடினமான விமர்சனங்கள் கூட வெயி. ஆனால் அந்த விமர்சனங்கள் விமர்சனமாக இருக்கணும், அரசியல் நாகரிகத்துக்கு உட்பட்டு இருக்கணும். இந்த மாதிரி கேவலமாக பேசிக்கிட்டு இருந்தா, நான் இன்னும் நான் சொல்கிறேங்க, கேவலமாக பேசுகிற அரசியலை தயவு செஞ்சு தமிழ் தேசியத்தில் இருந்துட்டு எந்த கிறுக்கனும் பண்ணாது. இந்த கல்ச்சரே வேணாம். இந்த கல்ச்சர் வரக்கூடாதுங்கிறத தான் நம்ம திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட இயக்கத்தில் இருக்கிற தோழர்களுக்கெல்லாம் அதை நம்ம ரொம்ப, அதனால தான் இந்த சில நேரங்களில் வந்து நாகரிகமான சண்டைகளை வந்து நம்ம பசங்க போடுறாங்க. நாகரிகமான கருத்து, நாகரிகமான பதில்கள். ஆனால் இவனுங்க அதுக்கு பதில் கொடுக்குறேங்கிற பேரில் ரொம்ப அநாகரிகமான விஷயங்களை தான் பேசியிருக்காங்க. ஆனால் இது இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் பின்னடைவாக தெரியலாம். ஆனால் இதுதான் நிலைச்சு நிற்கும். இதுதான் நம்மளுடைய மாண்பை மேலே கொண்டு போகும். நம்ம அடுத்தவர்கள் பழிப்பார்கள், அடுத்தவர்கள் கேவலமாக பேசுவாங்க, அதையும் கடந்து நம்ம மாண்பை எந்த அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம மேலே போயிட்டு இருப்போம். எந்த அளவுக்கு அடிமட்ட வரைக்கும் இறங்குறியோ நீ சாக்கடைக்குள்ளே போயிடுவேன். கண்ணியமாக இருக்கும். நீ எங்கே இருந்தினாலும் சாக்கடைக்குள்ளே இறங்கிடுவேன். ஸோ அதனால் வந்துட்டு சில நாய்கள் குலைக்குதுங்கிறதுக்காக நம்மளும் அந்த நாய்கள் மாதிரியே குலைக்கணுங்கிற அவசியமும் அவசரப்பட்டுறக்கூடாது நமக்கு இல்லை. ஆனால் ஒரு தாயை பற்றி தவறாக பேசும்பொழுது எந்த ஒரு ஆண்மகனுக்கும் கோபம் வரதான் செய்யும். அந்த கோபம் என்பது சீமானுக்கு வருவது நியாயம்தான். அதிலெல்லாம் நம்ம வந்து இது சொல்ல விரும்பலை.
அந்த மாதிரி கேவலமா பேசினா இந்த மாதிரி தான் பதில் என்பது வரும் கொடுக்கப்படும். இனிமே உடனே பதில் இப்படி பேசினோம்னா ஐயோ 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 ஏண்டா நீங்க நாகரிகத்தை கடைபிடிச்சா எல்லா பக்கமும் நாகரிகத்தை எதிர்பார்க்கலாம். நீங்க நாகரிகத்தை கடைபிடிச்சிங்களா? ஒரு 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 கட்சி தலைவர் இருக்கிறான்னா அவர் விமர்சி, அவருடைய பேச்சுகள், அவருடைய எழுத்துக்கள், அவருடைய செயல்பாடுகள், அவருடைய அரசியல் கருத்துக்களை நீ எவ்வளவு வேணாலும் விமர்சி. அவங்க வீட்டு பெண்கள் எல்லாம் வந்து இழிவுபடுத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இது என்ன அரசியல் இது? உங்க வீட்டு பெண்களை பத்தி அடுத்தவன் பேசுறதுக்கு எத்தனை நிமிஷம் ஆயிரும்? இப்ப இப்படி எல்லாம் மாறி மாறி பேசிக்கிட்டு இருந்தா இந்த தமிழ் சமூகம் என்னவா பார்க்கப்படும்? சூழலே ரொம்ப கேவலமா குப்பை ஆயிராது, குப்பைக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்காது நமக்கு. அப்படித்தாங்க இருக்கு இன்னைக்கு அரசியல். தமிழ்நாட்டு அரசியல்ங்கிறது குப்பைக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க தயவு செஞ்சு இந்த திராவிடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி போய் தமிழ்நாட்டு அரசியலை பாருங்க. தமிழ் தேசியத்தை விட்டுருங்க, திராவிடத்துக்கு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு ஜீவானந்தம் இருந்த போது, கக்கன் ஐயா இருந்த பொழுது, காமராஜர் அவர்கள் இருந்த போது, நீங்க அதுக்கு முன்னாடி போங்க, ராஜாஜி, நீங்க போய் பாருங்களேன். இந்த திராவிடத்துக்கு பின்னாடி தான் இந்த நாற்றமே வந்துச்சு அரசியலுக்குள்ள. இந்த கலாச்சாரம், இந்த கேவலப்படுத்தி பேசுறது, இந்த ஒருத்தனெல்லாம் வந்து ஒரு திமுக ஒரு மேடை பேச்சாளர் உட்காந்து பேச வரும். விஜயை பத்தி நீ பேசுறதுக்கு 1000 விஷயம் இருக்கு. அவர் அது பண்ணாரு, இது பண்ணாரு, அவருக்கு வந்து அவருக்கு முதுகெலும்பில்லை, என்ன வேணாலும் நீ பேசு, என்ன பேசணும்னு இருக்குல்ல, அவ்வளோ தரம் தாழ்ந்து இறங்கி பேசுறாங்க. இல்லைங்க, அது வந்து கருணாநிதி அவர் காலகட்டத்திலேருந்தே அப்படி தானேங்க டபுள் மீனிங்கில் பேசுறது, தமிழில் வச்சு தப்பா. அதுதான் திராவிட கூட்டம் வந்து இங்கே பேச்சு ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி போனீங்கன்னா தமிழ் தேசிய அரசியலும் தமிழ்நாட்டு அரசியலும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு, அவ்வளோ நாகரிகமான தலைவர்கள் இருந்தாங்க. அது எல்லாத்தையும் ஒழிச்சு அவங்களோட தர்க்க ரீதியான வாதங்கள், தர்க்க ரீதியான பதில்கள்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா நமக்கு அறிவு வளர்ந்துடும். அவ்வளோ அறிவான ஒரு தமிழ் சமூகமாக இருந்த நம்ம கேடுகட்ட இடத்துக்கு வந்து நின்றுட்டோம். இன்னைக்கு வந்து ஒரு கருத்தால் கூட இவங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் அதுதான் நடக்குது. இந்த 10 ஃபேக் ஐடி வச்சுக்கோ, இந்த 15 ஃபேக் ஐடியை வச்சுக்கோன்னு குப்பைத்தனமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் குப்பை அரசியல். இந்த குப்பை அரசியல் யாரு குப்பை தான். அது எந்த இடத்துல இருந்தாலும், எந்த குப்பை தொட்டியில் இருந்தாலும் குப்பை தான். ஸோ இந்த குப்பைத்தொட்டி நல்ல குப்பைத்தொட்டி, அந்த குப்பைத்தொட்டி நல்ல குப்பைத்தொட்டின்னு சொல்லிட்டு அந்த குப்பைத்தொட்டியில் போயிட்டு புரண்டுட்டு இருக்க முடியாது. அந்த குப்பைத்தொட்டியில் போய் புரண்டா அது பண்ணின்னு தான் பேர். ஸோ அதனால இவ்வளோ இழிவான பேச்சுகளும் இழிவான செயல்களையும் வந்து செயல்பட தொடங்கிடுச்சுன்னா அரசியல் களம் என்பது கேடுகட்டு போயிடும். சரி, இப்போ திருமாவளவனுக்கே வரேன், இவங்க போனால் எங்கேயோ போகுது. அப்போ இவர் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த மூவேந்தர் சார்ந்த விஷயத்தில் எவ்வளோ நேக்கா விஜயநகர பேரரசை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போறாரு பாருங்க. ஏன் அதையும் சேர்த்து சொல்லியிருக்கலாம்ல? சொல்லிட்டு நீங்கள் மன்னர்கள் எல்லாமே இப்படி அப்படின்னா அது வேற. அது என்ன தமிழ் மன்னர்களை மட்டும் குறை சொல்றது? இந்த ஒரு கேள்வி இருக்குல்ல. சரி, நீங்க சொன்ன குறை வந்து சரியான குறையா? இது ஒரு பார்க்கணும்ல. எந்த கல்வெட்டுல வந்து பிராமணர்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கோயிலுக்குள்ள அமர்த்திட்டாங்கன்னு இருக்குது? பிராமணர்கள் வராங்க, பிராமணர்கள் ஒரு சில இடங்கள்ல உள்ள பூந்துருக்காங்க. இது படிப்படியாக நடக்குது, கிராஜுவலாக நடக்குது. இது என்ன பண்ணணும்? சரி, திருமாவளவன் இருந்தது என்ன பண்ணிருப்பாரு? வர மக்களை எல்லாத்தையும் அடிச்சு விரட்டிருப்பாரா? கொலை செஞ்சு கொண்டு குமிச்சிருப்பாரா? நீங்க கோயிலுக்கு போனா நீங்க என்ன பண்றீங்க? குனிஞ்சு அப்படியே சாஷ்டாங்கமா போயிட்டு சாமிக்கு முன்னாடி நின்றுட்டு வரீங்க. குருக்கள் சொல்றது இப்படி கேட்டது, இப்படி வைக்கல, கை வைக்கல, அவ்வளவுதான் வித்தியாசம். மித்தபடி என்ன பண்ணிருப்பீங்க? சரி, சோழர்கள் காலகட்டத்தில் பிராமணர்களை கொலை செய்திருக்கிறார்கள். நம்ம சொல்லலை, பிராமணர்களே கல்வெட்டு அடிச்சு வச்சிருக்காங்க. சங்கராச்சாரியார்கள் அவங்களுடைய கல்வெட்டு அடிச்சு வச்சிருக்காங்க. சோழர்கள் படை வந்து பிராமணர்களை கொலை செய்கிறது, அவங்க அதாவது அந்த இதை மதிக்கலை, இந்த தர்மத்தை மதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க. அப்படின்னா என்னன்னா, பிராமணர்களுக்கெல்லாம் அந்த வேறுபாடு, ஐயோ இவங்க தப்பு செஞ்சா அப்படிலாம் இல்லை. அவர்களுக்கு தப்பு செஞ்சா அவங்களும் கண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க வந்து எதிர் தரப்புல இருந்தாங்கன்னா அவங்களும் வேட்டையாடப்பட்டிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஹையர் கிளாஸ் இது கொடுத்துட்டாங்கன்னா அது கிடையாது. பிராமணர்கள் சில இடங்கள்ல அங்கம் வகிச்சாங்க, புரியுதா? சோழ நாட்டில் சில இடங்கள்ல பிராமணர்கள் அங்கம் வச்சாங்க. ஆனா அவங்க அதிகாரத்தினுடைய மையமாக இருந்தார்கள். ஆனா இல்லை, உங்களோட பார்ட் அவ்வளோ, அவங்களும் ஒரு இடத்துல இருந்தாங்க, அவ்வளவுதான். இப்ப ஒரு சமூகம், அந்த சமூகத்துல ஒரு சமூகம் இருக்க தானே செய்யும். அந்த சமூகத்துக்கான ரெப்ரசன்டேஷனுக்குள்ள அவங்க இருந்துருக்காங்க. அது போக மற்றவர்கள் பார்க்கணும். தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டு எடுத்து பாருங்க, சோழர்களுடைய அவங்களுடைய நிர்வாக திறமைகள் எடுத்து பாருங்க. அதுல எந்த இடத்துல பிராமணர்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு? எங்கேயும் கிடையாது. நீங்களா கற்பனையாவே பேசிட்டு இருக்கானுங்க. சோழர்கள் கொடுத்த நிலங்கள் எல்லாமே பிராமணர்கள் மட்டும்தான் கொடுத்தாங்கன்னு இவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன்ங்கிறது பேர்கள் வந்து ரிப்பீட்டடா 1, 2, 3 வரைக்கும் ரிப்பீட்டடா வரும். ராஜராஜன் 1, ராஜராஜன் 2, ராஜராஜன் 3, ராஜராஜன் 4. இதுல இந்த 3, 4ங்கிறதெல்லாம் வந்துட்டு யாரும் வந்து அவங்க பேருக்கு முன்னாடி போட்டுக்க மாட்டாங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலா
பிற்காலத்துல வந்து குலோத்துங்கனுக்கு பின்னாடி வந்த சோழர்கள் ஒரு சிலர் கொடுத்த தானங்கள் எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமா ராஜராஜன் தலையில எழுதுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ராஜராஜ சோழன் நிலதானங்கள் கொடுத்துருப்பாரு. அதாவது ஆணையடி செப்பேடுன்னு தான் சொல்லுவாங்க. அதுலதான் அது வந்து அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்கள் கொடுத்த இது கிடையாது. இப்ப எந்த இடத்துல இப்ப பிராமணர்களை வந்து தண்டிச்சிருக்காங்கிறத நம்ம பாக்குறோம். உடையாளூர் கல்வெட்டுல பிராமணர்களுக்கு வந்து தண்டனை என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களோட சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அவர்கள் நாடு கடத்தப்பட்டிருக்கார்கள். அவர்களோட சொத்துக்கள் என்பது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. பிராமணர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. அதை யார் சொல்றா? சங்கராச்சாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. சோழர்கள் காலகட்டத்தில் மரண தண்டனை பிராமணர்களுக்கு கொடுத்துருக்காங்கன்ட்டு. இது அவங்களோட வேதத்திற்கு நேர் எதிரானது. இப்போ அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா வர்ணாசிரமத்தின் அடிப்படையில் அவங்களுடைய விதிகளின் அடிப்படையில் பெண்களுக்கு வந்து சொத்துரிமைங்கிறது கிடையாது. பிராமணர்கள் அதை ஏற்கல. பிராமணர்களை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அரசர்கள் யாரும் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா சோழ இளவரசிகளும் சோழ நாட்டு பெண்களும் சொத்து உடைமை கொண்டவர்களாக தான் இருந்திருக்கிறாங்க. அரசிகள் வந்து நிலதானங்கள் கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு சொத்துரிமை இருந்திருக்கு. புத்த விகாரங்கள் கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. குந்தவை நாச்சியார் புத்த விகாரம் கட்டுறதுக்கு இது நிலம் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே கல்வெட்டுல பதிவாயிருக்கு. இப்போ இவங்க பெண்களுக்கு எப்படி நில உரிமை வந்துச்சு? இப்போ இது எப்படி பதிவாயிருக்கு? ஆதாரங்கள் இருக்கு, கல்வெட்டு ஆதாரங்கள். அப்ப பெண்களுக்கு சொத்துரிமை இருக்க ஒரு சமூகம் எப்படி பிராமண அடிவருடி சமூகமா இருந்திருக்கும்? பெண்கள் சமஸ்கிருதமே பேசக்கூடாதுங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹிப்போக்ரசி கல்ச்சரை வச்சிருக்கக்கூடிய பிராமண ஏகாதிபத்தியம் எப்படி தமிழ்நாட்டில் இருந்துச்சுன்னு இதை வச்சு சொல்லுவீங்க? அப்ப இது அப்பட்டமான பொய். திரும்ப திரும்ப ஒரு பொய். அதான் கோயபிள்ஸ் கூட்டம். திரும்ப திரும்ப பொய்யை சொல்லி 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 இவங்க மேல பழிய சுமத்த பாக்குறீங்க. ரெண்டாவது, மக்களாட்சியை கொண்டு வந்து அரசர்களோட கம்பேர் பண்ணவே கூடாது. புரியுதா? அரசர்களோட தான் கம்பேர் பண்ணணும். நீங்க வந்து ராஜராஜ சோழன் எடுத்துட்டு நீங்க வேற ஒரு அசோகர் மன்னரோடையோ இவங்களோடையோ கம்பேர் பண்ணீங்கன்னா அது நியாயம். அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த வேறுபாடுகளை வச்சு நம்ம யாரு சிறந்தவர்கள் பேசலாம், யாரு நல்லா பண்ணா நம்ம பேசலாம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஜனநாயக ஆட்சிகளோட வந்து முடியாட்சியை வந்து கம்பேர் பண்றீங்க. எப்படி ஜனநாயகத்துக்கும் இதுக்கு எப்படி சம்மந்தம் இருக்கும்? அப்படி நீங்க பாத்தீங்கன்னா கூட ஏர்லி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸியை கொண்டு வந்தது சோழர்கள். குடையோலை முறையை கொண்டு வந்தது சோழர்கள். சோழர்களுடைய வரலாறு படித்த அத்தனை பேருக்குமே தெரியும். நீங்க சொல்றது அத்தனையும் அயோக்கியத்தனம், போகஸ். அந்த போகஸான கருத்துக்களை சொல்லி தமிழ் மக்களுக்கு தமிழ் மன்னர்கள் மீது வெறுப்பு வருவதற்கு காரணம். சரி, அப்படி சொல்றீங்கல்ல, சொல்லும்போது விஜயநகர பேரரசையும் சேர்த்து சொல்லியிருந்தீங்கன்னா உங்களோட நோக்கம் வெறும் மன்னர்களை திட்டுதுன்னு இருக்கும். ஆனா உங்களோட நோக்கம் அங்க விஜயநகர பேரரசை தவிர்ப்பதன் மூலமாக நீங்க என்ன செய்ய வரீங்க? தமிழர்களுக்கு தமிழ் மன்னர்கள் மீது வெறுப்பு வரணும்னு நினைக்கிறீங்க. ஆனா தமிழர்களுக்கு தெலுங்கு மன்னர்கள் மீது வெறுப்பு வந்துருச்சுன்னா அங்க தமிழ் தேசியம் வந்துடும். புரியுதா? எவ்வளவு அழகா கேம் பிளே பண்றாரு பாருங்க. ஆமாங்க, எங்க கண்ணு முன்னாடி பண்டாரர்களை கோயில இருந்து நீக்கிய ராமப்பையன். இந்த ராமப்பையன்கிற பிராமணன். அந்த ராமப்பையருங்கிற அந்த பிராமணன் செய்த அந்த சதிக்கு துணை போனது திருமலை நாயக்கர். திருமலை நாயக்கரோட இந்த டைரக்டான தமிழ் விரோத செயலை என்னைக்காவது திருமாவளவன் கண்டிக்கிறாரா? நான் கேட்கிறேன். கண்ணு முன்னாடி காந்தாரியம்மனுக்கு கோயில் இருக்குது. காந்தாரியம்மன் கோயிலுக்கு திருமாவளவன் நினைச்சாருன்னா அந்த காந்தாரியம்மன் கோயிலை கட்டிட முடியாதா? இன்னைக்கு அதிகாரம் உங்ககிட்ட தானே இருக்கு. திமுக இருக்கு. 5 பறையர்களை 5 தமிழர்களை சொல்ல முடியாத அளவுக்கு இழிவு செஞ்சு கொலை செஞ்சது ஒரு கொலைகார கூட்டம். என்ன நீங்க அங்க தீர்வு கொடுத்துட்டீங்க? இது வரைக்கும் அந்த விஷயத்திற்கு என்ன தீர்வு இது வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு? அதற்கு தமிழ் தேசியவாதிகள் பேசுற அளவிற்கு அதுல ஒரு 5ல் 1 பகுதியாவது நீங்க பேசியிருக்கீங்களா? செயல்பட்டு அந்த பக்கம் போயிருக்கீங்களா? ஏன் ஒன்றும் இல்லை திருமாவளவன் அவர்களே, நீங்க தமிழ் தேசியம் பேசுறீங்களே, காந்தாரியம்மனை கும்பிட்டு வந்து பேசுங்க. போய் வழிபாட்டுக்கு போய் காந்தாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நீங்க வாங்கலேன். இதுதான் எல்லா கோயிலுக்கெல்லாம் போறாருல, போய் ஒரு 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 அடையாளமா போங்களேன். அப்பனாச்சும் உங்களுக்கு தமிழ் தேசிய உணர்வு வருதான்னு பார்ப்போம். ஏன்னா நீங்க போனீங்கன்னா அருவாளோட உங்களை வெட்டுறதுக்கு காத்து கிடப்பாங்க. தமிழ் தேசியவாதிகள் அங்கே போகும்போது அப்படிதான் ஊர் கூடுது. அப்ப பறையர்களுடைய உரிமை அவங்களுடைய தாய் நிலத்துல மறுக்கப்பட்டு கொண்டிருக்கு. கண்ணு முன்னாடி நிக்குது. இன்னைக்கு உங்க கையில அதிகாரம் இருக்கு. எங்ககிட்ட அதிகாரம் இல்லை, உங்ககிட்ட அதிகாரம் இருக்குல்ல. அது அதிகாரத்தை வச்சுட்டு போய் கோயிலை கட்டிட வேண்டியதானே. நீங்க ஒன்றும் பெருசா கட்டிக்கலிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு அளவுக்கு ஒரு சின்னதா அந்த கோயிலா கட்டிட வேண்டியதானே. இது அரசாங்கம் கட்டுற கோயில்ரா, இதுல எவனும் கை வைக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த கோயிலை கொண்டு வந்துட வேண்டியதானே. முடியாதா உங்களால? அப்ப எங்க நீங்க தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்கீங்க? சாட்டை எடுத்துட்டு வரீங்க. இந்த சாட்டை எடுத்துட்டு அங்க போங்களேன், காந்தாரியம்மன் கிட்ட போங்களேன், சாட்டையை போய் சாமி கும்பிடுங்களேன். இல்ல அண்ணாமலை போல சாட்டை எடுத்துட்டு அடிச்சுக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் நில்லுங்களேன். பண்ண முடியாது உங்களால. சும்மா இங்க போஸ்டர்ல வேணா நீங்க சாட்டையை சொல்லட்டலாம். ஆனா ரியாலிட்டி நீங்க அதை செய்யல.
செய்ய போகிறதும் இல்லை, செய்யவும் முடியாதவங்களால. அப்போ உங்கள் நோக்கம் என்னங்க? இதுதான் தமிழ் தேசியத்துக்கா? அப்போ மன்னர்கள் எல்லாத்தையும் இழிவுபடுத்தியாச்சு. ஆனால் உண்மையாகவே தமிழ்நாட்டில் இந்த அயோக்கியத்தனத்தை செய்த மன்னர்களை வந்து அப்படியே பேசலை. தமிழ்நாடுடைய கோல்டன் பீரியட் என்று சொல்லக்கூடிய பாண்டியர்கள், சோழர்கள், சேரர்கள், பல்லவர்கள் கூட இவங்களை குறை சொல்கிற வாய் தமிழ்நாட்டுடைய உண்மையான இருண்ட காலமாக இருக்கக்கூடிய விஜயநகர ஆட்சியை ஏன் குறை சொல்லலை? தமிழ் மக்கள் அடிமையாக்கப்பட்ட நேரம். அங்கதான் அடிமையாக்கப்பட்டோம், அங்கதான் நம்ம உரிமைகள் பறிக்கப்பட்டது, அங்கதான் வர்ணாசிரமம் என்பது நம்ம உள்ள திணிக்கப்பட்டது, அங்கதான் சாதிய படிநிலை ஏற்பட்டது, அங்கதான் தீண்டாமை என்பது அளவுக்கு அதிகமாக நடைமை. அதுக்கு முன்னாடி வந்து சில இடங்கள்ல இந்த ஆரிய ஆதிக்கம் என்பது கொஞ்சம் கொஞ்சமா ஊடுருவ முயற்சி செய்து கொண்டிருந்தது. ஆனா தமிழ் மன்னர்கள் அதை கட்டுப்படுத்தி வச்சிருந்தாருங்க. அந்த எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் அது முழுமையாக போய் நீங்க உங்களுக்கு சந்தேகம்னா நான் சொல்றது சத்தியமான உண்மை. நீங்க கோயில் கல்வெட்டுகள் எடுத்து படிச்சீங்கன்னா அந்த உண்மை தெரிஞ்சிடும். விஜயநகர பேரரசு காலத்துக்கு பின்னால பட்டியல் சமூக மக்கள் கோயில்ல கல்வெட்டுல இருக்காங்களான்னு போய் பாருங்க. விஜயநகர பேரரசுக்கு காலத்துக்கு முன்னால பட்டியல் சமூகத்துடைய பெயர்கள் கோயில் கல்வெட்டில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அப்படின்னா அதுக்கு பொருள் என்ன? எப்போ நடந்தது, எப்போ நடக்க ஆரம்பிச்சது? பட்டியல் சமூக மக்கள் உள்ளேயும் வந்தாங்க, சாமியும் கும்பிட்டாங்க, பூஜையும் செஞ்சாங்கிறதுக்கு அத்தனைக்கும் ஆதாரம் இருக்கு தமிழ் மன்னர்கள் ஆட்சி செய்த வரை. இன்னும் நான் சொல்றேன், இதே நாயக்கர் ஆட்சியில தமிழர்கள் இருந்தாங்கல்ல, தமிழ் பாளையங்கள் இருந்துச்சுல, அந்த பாளையங்களும் கூட தீண்டாமை இல்லை. அங்க இருக்கிற நடைமுறையே அப்படியே இருக்கு. தமிழ் பாளையங்கள்ல அந்த தீண்டாமை என்பது இல்லை. ஆனா தெலுங்கர்கள் ஆட்சி செய்த பாளையங்கள்ல தீண்டாமை என்பது பயங்கரமாக இருந்திருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்? தமிழர்கள் ஒடுக்கப்பட்டது மாற்றான ஆட்சி காலகட்டத்தில் தானே ஒழிய தமிழ் மன்னர்கள் ஆட்சி காலகட்டத்தில் கிடையாது. ஆனா நீங்க வாய் கூசாம தமிழ் மன்னர்கள் மீது பழியை தூக்கி போட்டு அந்த தமிழ் மன்னர்கள் மீது நமக்கு வந்து பற்று வந்துடக்கூடாதான். பற்று வந்தால் இனப்பற்று வந்துருமா? அது அவரே சொல்றாரு. அந்த பேட்டிலேயே அவர் பேச்சில் அவரே சொல்றாரு, திருமாவளவனுக்கு மொழி பற்று இல்லை, திருமாவளவனுக்கு இன உணர்வு இல்லை, திருமாவளவனுக்கு உணர்வே இல்லை. அதெல்லாம் சொல்லல, நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்றேன். திருமாவளவனுக்கு எந்த உணர்வும் கிடையாது அப்படி வேணா சொல்லிக்கோங்க, அது உண்மையா இருக்கும். மொழி பற்று இல்லையா, திருமாவளவனுக்கு இனப்பற்று இல்லையா, திருமாவளவனுக்கு என்னதான் இருக்கு சொல்லுங்க? சொரணை, சூடு, என்னென்ன இருக்குன்னு கொஞ்சம் லிஸ்ட்டை கொடுத்துட்டீங்கன்னா இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியுது. இன்னும் திமுக கூட்டத்தில் தான் இருக்கிறது என்னென்ன? சூடு, சொரணை, ஏதாவது இதுக்கு பதில் கொடுங்களேன். இல்லைங்கிறத சொல்லிட்டீங்க பட்டியல் போட்டு. ஓகே, இருக்கிறது என்னென்ன சொன்னீங்கன்னா எங்களை நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஏன் இவ்வளோ மலிவா திராவிடத்தை பாதுகாத்து என்ன பண்ண போறீங்க? எனக்கு என்ன வேதனை என்ன தெரியுமா? திராவிடத்துக்கு எதிராக திருமாவளவன் பேசிய ஆளுதான். திராவிடம்னு சொல்றது நம்மளை ஏமாற்றுறது. இன்னைக்கு நம்ம பேசுற அதே தமிழ் தேசிய அரசியல ஏதோ ஒரு காலகட்டத்தில் திருமாவளவன் பேசியிருக்காரு. ஆரம்ப காலத்தில் பேசியிருக்காரு. அவரோட வேர்டிங்ஸ்ல இருக்கு அதெல்லாம். ஏன் சரி, ராஜராஜ சோழன் என்பது தமிழ் பேரா? ராஜேந்திர சோழன் என்பது தமிழ் பேரா? அம்பேத்கர் என்பது என்ன பேரு சொல்லுங்க? ஜெய் பீம் அப்படிங்கிறீங்களா, அது என்ன மொழி? ஜெய்ங்கிறது என்ன மொழி? என்ன மொழிங்க? அது அவர்கிட்ட தான் போய் கேட்கணும் எந்த மொழின்னு. தமிழ் அது, தூய தமிழ் அது. நீங்க ஏன் ஜெய் பீம்ங்கிறீங்க? அப்ப நான் என்ன சொல்றேன், அம்பேத்கர் வாழ்கன்னு கூட சொல்லுங்களேன். அம்பேத்கர் வாழ்கன்னு சொல்லாம ஜெய் பீம் என்ன? ஜெய் பீம் ஏன் தமிழ் வாழ வைக்கலாம்ல? வாழ்க அம்பேத்கர்னு சொல்ல வேண்டியதானே? அப்பெல்லாம் உங்களுக்கு எங்க போகும்? இதான் கேள்வி. ராஜராஜ சோழன் தமிழ்ல பேர் வைக்கலையா? ராஜராஜ சோழன் இயற்பெயர் அருண்மொழி சோழன், எல்லாருக்கும். அதே போல ராஜேந்திர சோழனுடைய இயற்பெயர் வந்து மதுராந்தகன். அவங்க சித்தப்பா பேரை, அந்த உத்தம சோழனுடைய பேரை வந்து மதுராந்தகன், அவரோட பேரையே வந்து தன் மகனுக்கு வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு, அதாவது பேசிக்கா என்னன்னா, இது பட்டங்கள். கேரளாந்தகன், வந்து தெலுங்கு குல காலன், இவைகள்லாம் பட்டங்கள். இந்த பட்டங்கள்ல தலையாய பட்டமாக இருந்தது வந்து ராஜராஜ சோழனுக்கு வந்து ராஜராஜன் அப்படிங்கிற பட்டம். ஏன்னா அரசருக்கெல்லாம் அரசன் அப்படிங்கிறது இது. ராஜராஜன்ங்கிறப்ப இந்த வார்த்தை வந்து சான்ஸ்கிரிட் தான், அதுல நம்ம மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இது எல்லாருக்கும் புரியுது. ராஜராஜன் வந்து ராஜராஜன்னா அரசனுக்கு அரசன் அப்படிங்கிற அந்த வார்த்தை என்பது சோழர்கள் எங்கெங்கெல்லாம் இருந்தார்களோ அத்தனை நாடுகளுக்கும் அது தெரியும். இந்தியா முழுக்க இன்னைக்கு ராஜராஜன் அப்படிங்கும் பொழுது அரசனுக்கு அரசன் அப்படிங்கிற, அப்ப அந்த மொழியில அந்த பேர் வந்து ஃபேமஸா போயிருது. ஸோ ஒரு ஃபேமஸான பேர் பரவிடுது. இப்ப நான் கேட்கிறேன், கலைஞர் என்று தான் சொல்லணும், கருணாநிதி என்று சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கலைஞருங்கிற அந்த இதை வந்து ஃபேமஸ் படுத்த ட்ரை பண்றீங்களே, ஏன் தட்சிணாமூர்த்தினே சொல்ல வேண்டியதானே? யாருங்க தட்சிணாமூர்த்தி? தட்சிணாமூர்த்தி தாங்க கலைஞரோட உண்மையான பேரு. கருணாநிதியும் கூட அதுக்கு அடுத்து வச்ச பேர் தான் தட்சிணாமூர்த்தின்னு வச்சுக்க வேண்டியதான். இந்த சரி, தட்சிணாமூர்த்திங்கிறது அப்ப வந்து தமிழ் பேரா? இதை கேட்க வேண்டியதானே?
உங்களுக்குமே நீங்க பிறக்கும்போது இயற்பெயர் வைக்கல, நீங்க தான் உங்களுக்கு இயற்பெயர் வச்சுக்கிறீங்க. என்ன பேர் வச்சிருக்கீங்க? வந்து திருமாவளவன். இந்த திருமாவளவன் யார்? முதல்ல கரிகாலனுடைய உண்மையான பேர் திருமாவளவன். அப்படியா? கரிகாலனுடைய சோழனுடைய பேரை எடுத்து வைத்துக்கொள்ள தெரிகிறது. ஆனா அந்த மன்னர்கள் மீது மதிப்பு இல்லைன்னா மதிப்பில்லாத அந்த பெயரை நீங்கள் இனி சூட்டிக் கொள்ளாதீர்கள். திருமாவளவன் என்ற பெயரை விட்டு விடுங்கள். ஐயோ, பேர் இல்லாம எப்படிங்க? அது வேற ஏதாவது பேர் வச்சுக்கோங்க. வேற ஏதாவது பேர் நாங்க ரெக்கமெண்ட் பண்ணல. நீங்க ஏதாவது ஒரு பேர் உங்களுக்கு எது சூட்டபிளா, நீங்க யாரை மதிக்கிறீங்களோ, வாழும் அம்பேத்கர் வச்சுக்கோங்க. சரி, ஒரு அம்பேத்கரின் விருது, ஒரு அம்பேத்கர், இன்னொரு அம்பேத்கர் அப்படின்னு போட்டு ஏதாவது ஒன்று போட்டு பண்ணி வச்சுக்கோங்க, ஜாலியா இருக்கும். வேற என்ன பண்றது? எழுச்சி தமிழர், வாழும் அம்பேத்கர். யார் 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 இல்லைங்க, பேர் சொல்லி முடிச்சாச்சு. அவர்தாங்க அவரு. அப்ப திருமாவளவன் பேரை மட்டும் வச்சுக்க தெரியுது. ஆனா வந்துட்டு மன்னர்கள் மீது எனக்கு மரியாதை இல்லை. இப்ப கரிகாலன் மீது உங்களுக்கு மரியாதை இல்லை. மரியாதை இல்லாத பேர் எதுக்கு நீங்க வச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, திருமாவளவன் அவருடைய பேரை வைத்திருக்கிறதுனால் அவருக்கு மரியாதை இல்லாம போயிருமோங்கிற ஒரு பதட்டம் தான், வேற ஒன்றும் இல்லை. அதனால அந்த பேரை எப்படியா காப்பாற்ற முடியுமா தான் பாக்குறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் கோவப்பட்டு அந்த பேரை மாத்திருங்க. உங்களுக்கு சோழர்கள் மேல, பாண்டியர்கள் மேல, சேரர்கள் மேலாம் மதிப்பு இல்லை. அந்த மதிப்பு அப்படியே வச்சுக்கோங்க. மதிப்பு இல்லாம இருங்க, பேரை மாத்திருங்க. பிராண்டே போயிருந்தேங்க, மாத்திருங்கிறேன் நான். பேர் வைக்கும்போது மட்டும் மன்னர்களுடைய பேர் வைக்க தெரியுது, அப்புறம் மதிப்பு இல்லைன்னு சொன்னா இது என்ன நோக்கம்? அப்ப நான் சொல்றேன், உங்க மேலதான் மக்களுக்கு மதிப்பு இல்லாம போயிட்டு இருக்கு. நீங்க மன்னர்களை மதிக்கிறீங்க மதிக்கலைங்கிறது உங்களுடைய பேச்சுக்கும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கும் உங்களுடைய சமூக மக்களுக்குமே உங்கள் மீது மதிப்பு இல்லைங்கிறதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்க யாரை மதிக்கிறீங்க மதிக்கலைங்கிறது அடுத்த விஷயம். உங்களையே யாரும் மதிக்கலைங்கிறது தான் உண்மையான விஷயம். அதனுடைய தேர்தலில் தெரியுமா? தெரியும், தெரிய வைக்க வேண்டும் மக்கள். இதை தான் நம்ம இங்க இவருக்கு சொல்றோம். இது போக இன்னொரு பஞ்சாயத்து இழுத்து வச்சிருந்தாரு. என்ன? நம்ம அதுக்கு நான் முன்னாடியே கண்டிச்சு பேசியிருந்தேன். அதாவது தேசிய தலைவர் சில பேரோட எல்லாம் பழகிட்டாரு. பழகின குத்தத்துக்கு அவரை வந்து ஒவ்வொரு நாளும் எதையாவது ஒன்று பேசி நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு பெருமை பீத்துறதுக்கு தலைவரை பிடிச்சி இழுத்து விட்டுறாங்க. இது நடந்துக்கிட்டே இருக்கு நாளுக்கு நாள். இப்போ அன்னைக்கு அந்த கோவை ராமகிருஷ்ணனா தலைவரோட போயிட்டுலாம் அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறது, இது பண்ணிக்கிறது, அது பண்ணிக்கிறதுன்னு இருக்குது. இங்கே பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுட்டு கொடி அடித்து அனுப்பிடுறது. அண்ணன் பண்ணால் அந்த ஏன் எல்லாமே நாங்கள் தாங்க பண்ணோம். பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருந்தப்பா நீ, அவ்வளோதான். பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருந்தனால அந்த கொடியை பிரிண்ட் அடித்து கொடுத்துட்டேன். உடனே நாங்கள் தாங்க எல்லாம் பண்ணோம், நாங்கள் தாங்க எல்லாம் பண்ணோம், இப்படியே சொல்லிக்கிறது. சரி ஓகே, என்னமோ பண்ணுங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அது மட்டும் பாருங்கள். நீங்கள் பேசுகிற அரசியலும் நீங்கள் செயல்படுற செயலும் ஈழத்திற்கு ஏதாவது ஒரு விதத்தில் எல்லா அளவுலனாச்சும் அது வந்து பயன் தரக்கூடிய அரசியலான்னு பாருங்கள். திருமாவளவன் அவருக்கே வரும். என்ன சொல்லி வச்சுட்டாரு, மதுவெதினி அவங்கள வந்து தலைவர் கல்யாணம் பண்ணும் பொழுது அவங்க வீட்டில் வந்து அந்த காதலில் வந்து ஏற்றுக்கல. அதனால வந்துட்டு தலைவர் வந்து சொன்னாராம் இவர்கிட்ட, அது இவர்கிட்ட மட்டும் தான் சொன்னாராம். எல்லாரும் ரூம்ல இருந்து வெளியில போக சொல்லிட்டு கதவு எல்லாத்தையும் பூட்டிட்டு ஜன்னல் எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டு திருமாவளவன் காதில் வந்துட்டு நல்லா ஓப்பன் பண்ணி அந்த கொஞ்சம் அந்த முடியெல்லாம் நகர்த்தி விட்டுட்டு சொன்னாராம். என்ன சொன்னாராம், இந்த கல்யாணத்துக்காக வந்து அதாவது இந்த நடவடிக்கைக்கு சாதி ரீதியான நடவடிக்கைக்கு அதுவும் இவரை வந்து சமூகம் கருதி அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளலையா, அதனால அந்த சாதி ரீதியான நடவடிக்கைகளுக்காக 14 பேரையோ இல்லை 17 பேரையோ கொன்னேன் அப்படின்னு சொல்லி திருமாவளவனுக்கு மட்டும் சொல்லிட்டு போயிட்டாராம். ஈழத்தமிழர்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்குறாங்க, 14 பேருடைய பெயர்கள் என்னன்னு கேட்குறாங்க. முடிச்சு விட்டாங்க. ஒரே ஒரு 14 பேர் செத்தாங்களே, அவங்களோட பேர்கள் மட்டும் சொல்லுங்க திருமாவளவன் கேட்குறாங்க. சும்மா அடிச்சு விடுறது, எதையாவது காதுகள் பாவம் இல்லையாங்கிற மாதிரி என்ன வேணாலும் சொல்லலாம். தலைவர் வந்து திரும்ப வந்து எந்திச்சு சொல்லவா போறாரு, அப்பெல்லாம் நான் சொல்லலை பொய் சொல்றான் அப்படின்னு சொல்லவா போறாரு அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் சொல்லுவோம், என்ன வேணாலும் சொல்லுவோம். அந்த இடத்துல அது ஏதோ இந்த சினிமா படத்தில் வர மாதிரி அந்த ஏதோ ஒரு படம்லாம் வருமே, அந்த காதல் சேர்த்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி அடிதடிலாம் அந்த மாதிரி ஏதோ ஒரு படத்தை இவர் நினைச்சிருப்பார். ஒருவேளை இவர் நடிச்ச படம்னு நினைக்கிறேன். அது சம படமாச்சு. அது இவர் ஒரு படம் நடிச்சார் இல்லைங்க, அதுலயும் ஏதோ இந்த காதலை சேர்த்து வைக்கிற மாதிரி ஏதோ மாதிரி தான் இருக்கும். அது சிஎம்மா கூட நடிச்சிருப்பேன் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த மாதிரி அந்த படத்துல ஏதோ நடிச்ச மாதிரி ஒரு கனவு கண்டுட்டு தலைவர் வந்து சொன்னாராம் இவர் காதில் 14 பேரையோ நம்ம கொண்டாட்டு. அதெல்லாம் கேட்குறேன். சரி 14 பேர் பேரையும் நீங்க சொல்ல வேண்டாம், மறந்துருப்பீங்க. 2 பேர் பேரை சொல்லுங்கிறாங்க. இது கேட்குறாங்க, ஈழத்தமிழர்கள் கேட்குறாங்க, உலக தமிழர்கள் திருமாவளவனிடம் கேட்குறாங்க. 14 பேரை வந்து காதல் இதை ஒத்துக்கலைங்கிறதுக்காக கொலை செஞ்சாருன்னு சொல்றாங்களே, அந்த 14 பேர்ல நீங்க 14 பேரை சொல்லணும். சரி 14 பேரும் கூட சொல்ல தேவையில்லை, 2 பேரை சொல்லுங்கிறாங்க. சும்மா சொல்லி விடுறது, அடிச்சு விடுறது, எதையான இதெல்லாம் வந்து பச்சை பொய்யுங்க. இதை சொல்வதன் நோக்கம் என்ன? எப்படி மூவேந்தர்கள் மீது மதிப்பை கெடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி தலைவர் மீது மதிப்பை கெடுக்கணும்.
தலைவர் பொண்ணு கேட்டு ஒரு தகப்பன் வந்து பொண்ணை கொடுக்காம, சரி அந்த பெண் வந்து என்ன வீட்டுக்குள்ள இருந்தாங்களா? மதிவேந்தினி அம்மையார் அவங்களும் ஆயுதம் எடுத்து பயிற்சிக்கு வந்தவங்க, போராட்ட காலத்துக்கு வந்தவங்க. அவங்க ஒன்றும் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இல்லை. இவர் போய் பொண்ணு கேட்க, அவங்க அப்பா மறுக்க, பொண்ணு கையில் துவக்க கொடுத்து போய் சண்டை போடுமான்னு சொல்லி போடுற அப்பா தலைவருக்கு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுல வந்து தடையா நின்னாருன்னு பேசுறதெல்லாம் என்ன சொல்றேன்னே தெரில. என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு இவங்க வந்து செயல்பட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு மாறிடுங்க. இப்படி இருந்தீங்கன்னா உங்களோட அரசியல் எதிர்காலம் உங்கள் கண் முன்னாலேயே ஸ்தம்பித்து விடும், போயிடும், அழிஞ்சு போயிடும். ரொம்ப கஷ்டப்படுவீங்க. என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இப்போ உருவாக்கின கட்சி இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரையுதேன்னு சொல்லி அழுதுருவீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், அதை பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உண்மையாக இருங்க, இனத்துக்கு உண்மையாக இருங்க, மக்களுக்கு உண்மையாக இருங்க, மக்களுடைய துயரத்திற்கு கூட போய் நில்லுங்க. நீங்கள் நிற்கவே இல்லை, பத்திரிகை சுதந்திரத்துக்கு நீங்கள் நிற்கலை, எதுக்கும் நிற்கல. இதெல்லாம் எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் தான் முதலாக நின்றுட்டு இருப்பீங்க. ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது, ஆளுங்கட்சிக்கு துணையாக நிற்கும்போது எந்த ஒரு போராட்டத்திற்கும் உங்கள் ஆதரவு என்பது இல்லை. பட்டியல் சமூக மக்கள் பாதிக்கப்படும் போது கூட ஏங்க வேலை வாய்ப்பு நிரந்தரம் பண்ண சொல்லி அவங்க போராட்டம் பண்ணாங்க. என்ன பண்ணி அவங்களெல்லாம் வண்டியில் ஏற்றினாங்க? எவ்வளோ ஹார்ஸாக காவல்துறை நடந்துக்குச்சு, எவ்வளோ கேவலமான போக்கை வந்து அவங்க பண்ணாங்க. ஏதாவது இவர்கிட்ட இருந்து ஒரு ரியாக்ஷன் வந்துச்சா? சைலண்ட் ட்ரீட்மெண்ட். நீங்கள் சொல்லுங்கள், திருமாவளவன் அவருக்கு என்ன இருக்குன்னு சொல்லுங்கள். திருமாவளவனுக்கு உணர்வு இருக்கா? திருமாவளவனுக்கு பற்று இருக்கா? திருமாவளவனுக்கு அரசியல் இருக்கா? இது நீங்கள் சொல்லுங்கள். எங்களுக்கு தெரியல. வேதனையாக இருக்குது, வேதனையாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வந்து இந்த நிலைமைக்கு வந்துட்டு இன்றைக்கி தமிழ் தேசியத்துக்கு எதிராக நீங்கள் வந்து ஏதோ தமிழ் தேசியத்தை திரும்ப இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு வரதெல்லாம் வந்துட்டு உங்களை யாரும் இங்கே தமிழ் தேசியத்துக்குள்ளே கூப்பிடலை. உங்களை மக்கள் தமிழர்கள் புறக்கணித்து விட்டார்கள். உங்களுக்கு ஏதாவது ஆதரவு இருக்குன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா அந்த ஆதரவு வச்சு நீங்கள் வாழ முடியாது. இன்னொன்று சொல்கிறேன், தயவு செஞ்சு திமுக விட்டு வந்துடாதீங்க. ஏங்க எப்படி சொல்லிட்டீங்க? நான் சொல்கிறேன், திமுக விட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே மார்க்கெட்டே இல்லை. ஏன்னா உங்கள் மார்க்கெட்டை நீங்கள் திமுகவோட இருந்து கெடுத்துக்கிட்டீங்க. ஸோ இனிமேல் வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா, அந்த கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா, காங்கிரஸ் எல்லாம் மிரட்டி பார்த்து வருதுலாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் வரமாட்டாங்க. பட் அதே போல் உங்களுக்கு எப்படி காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் வந்து மவுஸ் இல்லாமல் திமுக ஆச்சோ அதே தான் உங்களுக்கு நடந்திருக்கு. அது உங்களுக்கு இன்னும் புரியல. திமுக அவங்களுடைய வாக்காளர்கள் எல்லாத்தையும் உறிஞ்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் ஒட்டிகிட்டு இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு மதிப்பே ஒழியா, அவங்க விட்டு நீங்கள் வெளியில் வந்துட்டா உங்களுக்கு மதிப்பே இல்லைங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அதனால் ரொம்பலாம் சீட்லாம் கேட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணாதீங்க. ஒரு 2 சீட்டு கேளுங்க, அவங்க கொடுக்குறாங்களான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு சீட்டு நீங்கள் மட்டும் நின்றுட்டு வந்துருங்க. ஸோ இதுதான் கூட இருக்க நிர்வாகிகளே திமுக விட்டு வந்தால் இவரை விட்டு போகிற மாதிரி இருக்குன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அதுதான் இங்கே விஷயம். ஸோ இதுதான் இங்கே பிரச்சனை. தயவு செஞ்சு தமிழ் தேசியத்துக்குள்ள வந்து குட்டையை குழப்பாதீங்க. உங்களோட தலித் அரசியலுக்குள்ள நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாட்டையை சொல்லுத்துங்க, எவ்வளோ வேணாலும் கம்பு சுற்றுங்க. தமிழ் தேசியத்துக்குள்ள வந்து குழப்பிட்டு தமிழ் தேசியம் பேசுவோமா தம்பினா, நீங்கள் முதல்ல தமிழ் தேசியம் பேசுவோமா தம்பினா பேசுங்க. நீங்கள் பேசுறது தமிழ் தேசியம் கிடையாது. நீங்கள் பேசுறது தமிழினத்தை பிளவுபடுத்தக்கூடிய தலித்தியம். இது தமிழ் தேசியம் அல்ல. இவ்வளோதான் விஷயம். தமிழர்களுக்கான இறையாண்மை கொண்ட ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் அப்படின்னா தமிழ்நாடுங்கிற பேரம் கூட போடுறதுக்கு தயங்கக்கூடிய நபர்களை வைத்துக்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் தமிழ் மொழியில குடமுழுக்கு நடத்துவதற்கு தடையாக நிற்பது யார் சொல்லுங்க? கோர்ட். இங்கே பாருங்க, நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு, தமிழ்ல குடமுழுக்கு பண்ணுங்கன்னு. யார் இப்போ தடையாக நிற்கிறா? இதுக்கு மட்டும் பதில் கொடுத்துருங்க. விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க கொடுத்தாலும் சரி, திருமாவளவன் அவர்களே கொடுத்தாலும் சரி, யார் இப்ப தமிழ்ல குடமுழுக்கு நடத்துவதற்கு தடையாக இருக்கிறா? தமிழர்கள் தமிழ் ஓதுவார்கள் கோபுரத்தின் மேல் நின்று குடமுழுக்கு பூஜை செய்வதற்கு தடையாக நிற்பது யார்? திமுக அரசு தானே. இதை சொல்வதற்கு துணிவு இருக்கணும்ல. அந்த துணிவு திருமாவளவனுக்கு இல்லைங்கிறது தான் நம்ம இறுதியாக பதிவு செய்யறோம். ரைட். அந்த ஜிடிஏல ஸ்டார் சேர்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரே வாரத்திலே பல கேஸுகளை வாங்கியிருக்கிற போல நம்ம ப்ளூ ஸ்டார். ஸோ அதனால எல்லாத்தையும் வச்சு ஒரே வீடியோவில் வந்து பேசிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.